பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக நாம் பெருமானாரை குறித்து பேசவும் கேட்கவும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த உலகத்திலேயே 2 பேர்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படி வாய்ப்பை தந்தான். ஒன்று நபியை பற்றி பேசுவது, அவர்களை பற்றி புகழ்வது, பெருமானாரின் உயர்வுகளை பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு பாக்கியம் பெற்றவர்கள். நபியை திட்டுவது, நபியினுடைய செயல்களை கொச்சைப்படுத்துவது, அது இறை விரோதிகளுடைய செயல். அவர்களையும் இறைவன் பேச வைத்தான். ஆனால் அவர்கள் பேசுகிற பேச்சுக்களின் காரணமாக மக்காவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருத்தூதை ஏந்தி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தனக்கு அறிவிக்கப்பட்ட வகிகளை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற போது தெருக்கு போய் நின்றுக்கிட்டான். மக்காவில் நடந்தது ஹஜ்ஜினுடைய வரலாறுகளிலே எழுதுவார்கள். ஹஜ்ஜினுடைய நேரம் ஒரு கூட்டமாக ஒவ்வொரு தெருலையும் போய் நின்று எங்க மக்காவுக்கு போறீங்களா, அங்க ஒருத்தர் இப்படி வந்திருக்காரு. அவர் பேர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தப்பி தவறி கேட்டார். அந்த வார்த்தைகள் கூட காதுல விழுந்துட வேண்டாம். வார்த்தை விழுகிறதல்ல, பாத்திர கூட செய்யாதீங்க. மிக உங்களை அப்படியே கொஞ்ச நேரத்துல ஆக்கிரமிச்சிருவார், உங்களுடைய மதத்தை மாத்திருவார் அப்படின்னு பயன். அல்லாஹ் பேச வச்சான். இதை பேசின உடனே அந்த ஆளுங்க கேட்டவங்க சில பேர் சரி என்னமோ ஒன்று சொல்றாங்க, சில பேர் வம்படியா போனான் பார்க்கறதுக்குன்னு. அது யாரு அட்ரஸ் கொடுக்குறான். அதனால அல்லாஹ்வுக்கு எதை வைத்தும் வேலை வாங்குவது அவனுக்கு தெரியும். இன்னைக்கு இதெல்லாம் ஏமா கொண்டாடுறீங்க, இதெல்லாம் ஏன் சொல்றீங்க, அவங்கள பேச வச்சே அடுத்து இன்னும் நல்லா நம்மளை பெருமானாரை பற்றி பேச வச்சுட்டு இருக்கான். சரி, அது அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய ஒரு உன்னதமான. துஃபைலு தௌசி என்கிற மிகப்பெரிய கவிஞர், பிறவி கவிஞன். வந்தால் எல்லாரையும் கணக்கு போட்டு பார்த்துருவாரு. துஃபைலு தௌசி நல்ல பாடகர், அற்புதமாக பாடக்கூடிய மனிதர். அவர் முதல்ல மக்காவுக்கு வர அந்த காலத்துல அந்த எல்லாருமே மக்காவை ஜியாரத்து பண்ற காலம் வர வந்த உடனே இந்த ஆளுங்க இருந்து செய்தி சொல்லி விடுறான். அங்கே அங்கே முகமது பார்த்து பேசுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமா அந்த காபாவினுடைய அந்த முற்றத்துல உட்கார்ந்துருக்காங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்காங்க. தன்னுடைய சகாக்களுக்கு வேதத்தினுடைய வரிகளை ஓதி காமிச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்தோடனே இவர்கிட்ட சொல்லிட்டாங்க, இவர் உடனே பஞ்சையும் கொடுத்து விட்டான். எப்படி காதுல எதில் விழுந்துற போது கேட்டுறாத, இன்னைக்கு சொல்றான்ல சொல்லிடாத, ரசூலுல்லாஹி சொல்றான்னா விளங்கிருவேங்கிறான். அவனுக்கு பெரிய பிரச்சனையே விளங்கக்கூடாதுங்கிறது தான். நீ பேசிட்டனா விளங்கி தொலைச்சிருவாடா, நீ விளங்காம இப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போ பஞ்சை கொடுத்து விட்டான், காதில் வச்சுக்கிட்டாரு. தவா சுற்றிக்கிட்டே இருக்காரு. அப்பயும் 7 சுற்று சுற்றுவாங்க, நிர்வாணமாக சுற்றுவாங்க, அப்படிலாம் வரலாறு. இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சுற்று முடிச்சு 2வது. அப்போ இவர் யோசிக்கிறாரு, நம்மளை கிறுக்கனாகிட்டாங்க, நம்ம எவ்வளோ பெரிய ஆளு, உலகத்தில் உள்ள பேரை பூரா புரட்டி போட்டிருக்கோம். எவன் கவிதை சொன்னாலும் அவன் அப்பனுக்கே நம்ம சொல்லுவோம். நம்மள்கிட்ட இந்த பஞ்சை கொடுத்து இதை வச்சுக்க அதை வச்சுக்கன்னு கிறுத்தனமாக பேசியிருக்கான்னு பஞ்சை தூக்கி எறிஞ்சிட்டான். இந்த இப்போ நடக்கிறார். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஹாவினுடைய வசனங்களை ஓதி காமிச்சிட்டு இருக்காங்க. தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. பெருமானார் ஓதுறாங்க, பக்கத்தில் சஹாபா இருந்தால் வந்தாரு. இந்த வார்த்தை காது வந்து தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. தாஹா அல்லாஹ் சொல்றான். தாஹா தன்னுடைய பேரை சொல்லிட்டு அல்லாஹ் பெருமானாருடைய பேர் அது சொல்லிட்டு சொல்றான். மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. நீங்கள் வேதனைப்படுவதற்காக வேண்டி வேதத்தை இறக்கல்ல, நீங்கள் சுகவாழ்வு வாழ்வதற்காக வேண்டி இந்த வேதம் இங்கே வந்து இருக்கிறது. என்ன இந்த வார்த்தையை தாங்க கேட்டாரு. அவருக்குள்ள என்னமோ பண்ணிடுச்சு, நடந்துட்டார். திரும்ப நடக்கிறார். 3வது சுத்து வராரு. பெருமானார் அடுத்தடுத்த ஆயத்துக்களை ஓதிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு இனம் புரியாத ஒரு செய்தி. இது இப்படியெல்லாம் பேச முடியாத, ஏன்னா அவன் லிங்குஸ்டிக் மொழியிலே கடுமையா தெரிஞ்சார். இது எப்படி இப்படி பேச முடியும், இது என்ன வார்த்தை இது? 3வது சுத்து முடிஞ்சு 4வது சுத்து நேரம் வந்து ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்காந்துட்டாரு. முடிஞ்சு போச்சு. வந்தவன்னு சொல்றாரு, நான் வந்து நீங்க என்னமோ படிச்ச அந்த வசனங்களை கேட்க வந்திருக்கேன், திரும்ப எனக்கு சொல்லுங்க. நான் சொல்லாது அப்படி கண்ணிலேருந்து தண்ணி ஆறா ஓடும். சகோதரர்களே, இந்த வேதம் இருக்கிறதே இது சாமானியமான வேதம். புரட்டி எடுத்திருக்கு உலகத்தை புரட்டி எடுத்திருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த வேதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படியெல்லாம் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதுறாங்க பாருங்க. சாமானியம் இல்லை. நமக்கு அதனுடைய அந்த வெயிட்டேஜ் புரியல. நம்ம ஏதோ ஒன்று வச்சிருக்கோம், அது குர்ஆன்.
இந்த உலகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றியது. இது இறங்கும் போது பெருமானார் வந்தவுடன் ஏற்பட்ட அந்த ஒளியே இந்த வேதம் அங்க இறங்க போதுங்கிறதுக்கு தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல இறங்கினாங்கல்ல, இந்த உலகத்தினுடைய தலையெழுத்துகள் மாறியது. அப்ப திரும்ப கேட்கிறாரு, இதை ஓதுங்கன்னாரு. ஓதுனோடனே ஒரே அழுக, கண்ணிலே தனியா ஊத்திட்டு சொன்னாரு, இந்த வார்த்தை என்னை என்னமோ படுத்துது, இந்த வார்த்தை என்னை என்னமோ செய்கிறது, என்னமோ சொல்கிறது, நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதினுடைய செய்தியை சொல்றாங்க. இதுதான் ஹக்கு, இதுதான் உண்மை, இது இறை வேதம், இது என் வார்த்தை அல்ல சொன்ன பெருமானாருடைய கையை பிடிச்சிட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிட்டு அவர் சொல்றாரு, எனக்கு இஸ்லாத்தை சொல்லித்தாங்க, நான் ஒரு கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். துஃபைலு தௌசி ஒரு கூட்டத்தினுடைய தலைவர், என் மக்கள்கிட்ட போய் நான் சொல்றேன் அப்படின்னு. சரி சொல்லு. அப்ப அவர் சொல்றாரு, சரி இப்ப போய் நான் சொல்றேன்னாலும் அவன் எனக்கு இது என்ன இப்படிலாம் நீங்களா பேசுறீங்களேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இப்போ உங்கள்கிட்ட என்ன நான் வந்திருக்கேங்கிறதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு அத்தாட்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கையை தூக்குனாங்க, யாரெல்லாம் இவருக்கு ஒரு அத்தாட்சி கொடுன்னாங்க. வரலாறு எழுதுகிறது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று ஒரு ஒளி அவர்களுடைய நெத்தியில கொடுக்கப்பட்டது. உடனே உங்க இந்த நெத்தி, நீங்கள் யாரிடத்திலே போய் இந்த சத்தியத்தை சொல்லுகிறீர்களோ, என் பெயரை சொல்லுகிறீர்களோ, சொல்லி முடித்து அடுத்த செகண்ட் உங்க நெத்தியிலேருந்து ஒரு ஒளி அடிக்கும். இதுதான் ஆதாரம் அவங்க கொடுத்து விட்டதுன்னு சொல்லு. உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். உடனே திரும்ப கேட்டாரு, யார சொல்ல நான் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கலாம் சொல்லு. இல்லை, எனக்கு தரப்பட்ட இந்த அட்டாட்சி எனக்கே தெரியலையே, என்ன செய்யறது? ஏன்னா நெத்தியிலேருந்து அடிக்குது, இதை நான் என்ன செய்யன்னாரு. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப துவா செஞ்சாங்க. அவருடைய கை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கை போன்று மாறியது. வரலாற்று நிகழ்வு, கதைகள்லாம் இல்லை. இந்த அதுக்கு பேசும்போது சொன்னாங்க, நாம் நினைப்பது போன்றெல்லாம் பெருமானார் இல்லை, அது ரொம்ப கடந்தது, அது நம்ம அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். கையில வந்துச்சு. உடனே இவர் கிளம்பி போயிட்டார் தன்னுடைய கூட்டத்தாரிடத்துல. அந்த தௌஸ் என்கிற கூட்டத்தார்கள் அவர்களிடத்தில் போய் இஸ்லாத்தை பற்றி அழைப்பு செய்கிறார். அந்த கூட்டத்தில் நிறைய ஜினா இருந்தது, விபச்சாரம் இருந்தது. மீண்டும் பெருமானாரை சந்திக்க வருகிறார். வந்து சொல்றாரு, 10 பேர் தான் வந்தா, ஒருவேளை வரமாட்டாங்கன்னா எல்லாம் இந்த ஜினா பணால கிடக்கலாம், நீங்க ஒண்ணு செய்யுங்க. அவருக்கு பெரிய மனுஷன். அவர் சொல்றாரு, இந்த ஆளுகளை பூரா அழிச்சிடறதுக்கு துவா செஞ்சிருக்கேன்ட்டாரு. யார்கிட்ட? கருணையே உருவான நபி. அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். திட்டவனை கூட பெருமானார் அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க, விளங்காம பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன விளங்கல, என்னை அடிக்கிறார்களே, என்னை விளங்காம அடிக்கிறார்கள், நம்ம மன்னிச்சிருங்க. இன்னைக்கு தாய்க்குள்ள போய் பாருங்க, நம்ம அந்த ரோட்ல நடந்தாலே அழுக வருது. எங்க ரசூலுல்லாவை அடிச்சு விரட்டின மண் அல்லவா அது? அந்த மதீனாவுல நடக்கும் போதும், அந்த அரபு தேசத்தில் நடக்கும், தாயிஃப்ல நடக்கும் போது, இன்னைக்கு சுவனபூமியாக இருக்கிறது தாயிஃப். நம் பெருமானார் செய்த துவாவின் வெளிப்பாடு. அந்த இடத்தை அல்லாஹ் அழித்திருப்பான். நபி கையை தூங்கினாங்க, தெரியலையா? ஒரு நாளைக்கு விளங்கியும் அவனை நல்லா கேட்டாங்க. இன்னைக்கு ஊட்டியா இருக்கு தாயிஃப், போனவங்களுக்கு தெரியும், சுகமான பூமி அது. அப்ப இவங்க சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் கேட்டாரு, யாரெல்லாம் அந்த தௌஸ் கூட்டத்தை காலி அடிருங்க. உடனே இப்படி கையை தூங்கினாங்க. தூக்கிட்டு துவா செய்ய போறாங்க ரசூலுல்லாஹ். இவரும் கேட்டு, அல்லாஹும்ம ஹதி தௌஸா, அல்லாஹும்ம ஹதி தௌஸா, அல்லாஹும்ம ஹதி தௌஸா 3 தடவை சொன்னாங்க. யா அல்லாஹ், அந்த தௌஸ் கூட்டத்தாருக்கு இந்த மார்க்கம்னா என்ன, நான் யாருன்னு விளங்க வைடாலாம். இவர் போயிட்டார். 3வது தடவை பெருமானாரை சந்திக்க வருகிறார். வருகிற போது ஒரு குட்டி பையன் கூட வர்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்திக்கிறதுக்கு வரார். ஒரு குட்டி பையனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அந்த குட்டி பையனுடைய பெயரை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அவர் யாரு தெரியுமா? எந்த பள்ளிகளிலும் அந்த பெயரை சொல்லாமல் ஒரு பயான் கடந்து போக முடியாதோ அவர். 3வது சந்திப்புல இவர் இஸ்லாத்துக்கு 3வது சந்திப்பில் அந்த குட்டி பையன் அவர் யாரு தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அபூ ஹுரைரா யாரால் அடையாளப்படுத்தப்பட்டவர் தெரியுமா? துஃபைல் தௌசி தன் கூட கூட்டு வர்றாரு. கூட்டு வந்தா காட்டுறாரு, யாருக்குள்ள ஒரு பையன் வச்சுங்க. முழு ஹதீஸ்களையும் இன்றைக்கு எந்த துறையை எடுத்தாலும் அந்த துறையில் அபூ ஹுரைராவினுடைய ஹதீஸை தாண்டி நாம் பயணிக்கவே முடியாது. அப்ப இந்த வரலாறுலாம் அப்படி பேசிட்டே இருக்குமா, இது சொல்றாரு, இந்த இதை இப்படி கேட்டார் அவர் துஃபைல் தௌசி, நம்ம இதை கேட்கிறாரு உங்களுக்கு அப்படின்னு நானும் அந்த அரபித்தை சொல்லிக்கிட்டு. அப்ப சொல்றாரு, அவர் வழியில அவர் பேரன் தான் நான்.
அப்படி அவர் மேலே எந்திரிச்சு விழுந்துட்டேன். நான் விழுந்தா என்ன வர மாட்டேங்குது, அப்படி கட்டி பிடிச்சி அவரை கீழே தள்ளி எனக்கு அதுவே வந்துருச்சு. நாமெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஆரம்பம் என்னன்னு தெரியாதவர்கள், நமக்கு யாரோ சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். நம் முன் தலைமுறை, மூணாவது தலைமுறை, அஞ்சாவது தலைமுறை, நம் சகோதர சமயத்தார் காளியப்பனா இருப்பார், ஒரு மாரியப்பன், இப்படித்தான் இருந்திருப்போம். நான் அப்படியே அவரை கெட்டி பிடிச்சி அழுது உடனே இங்கே பக்கத்தில் உள்ள உலமாக்கள் முத்தவாசி எதுக்கு என்ன எது பிரச்சனையான்னு கேட்டேன். இல்லை இந்த செய்தி எதுக்கு ஏன் அவர்கிட்ட போய் சண்டையை போட்டிய? நான் சொன்னேன் இல்லைங்க இப்படி ஒரு செய்தி. அவரு திரும்ப வந்து முசாவா செஞ்சு அவர்கிட்ட நம்ம அப்பதான் கேட்டேன், உஸ்தாது நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறமா ஒரு ஒரு இணக்கம் ஆயிட்டார். அப்ப சொன்னாரு, நான் வந்து இந்த மக்காவினுடைய காசியா இருக்கேன், நான் தான் இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னாரு. அப்ப ஏன் இந்த போலீஸ்காரன் சலாம் போட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் தான் கையெழுத்து காசி, எல்லா பேருக்கும் கையெழுத்தை போட்டு கல்யாணம் முடிச்சு வைக்கிறவர் இவர். அப்புறம் அவர் அட்ரஸ் எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்புறம் தான் கேட்கும்போது சொல்றாரு, என்னை போன்ற அந்த சஹாபாக்களுடைய பிச்சிலங்கள் இந்த பள்ளியில் வரிசையா உட்கார்ந்துருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டு சொன்னேன், அதை வந்து திரும்ப வந்து துபாயில் வந்து பேசும்போது சொன்னேன், தயவு செய்து யாராவது திரும்ப ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனால் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட யாருன்னு கேளு, ஒருவேளை ஏதாவது இதை போன்ற சஹாபியினுடைய பிச்சிலங்களாக இருக்கலாம். நான் கேட்டேன், துபாய் வந்திருக்கீங்களான்னு. என் வாழ்க்கையில மக்காவை தவிர எங்கேயும் போனது இல்லைங்கிற மண். எப்படி எப்படி இருப்பாங்க? அந்த மண்ணிலே பிறந்த, அந்த மண்ணிலே வேற எதுவுமே தெரியல. அவர் கையை பிடிச்சி அவர் கையை முத்தம் போடணும், அவரை கெட்டி பிடிச்சி முத்தம் போட தோணுமா இல்லையா? தோணுமா இல்லையா? அது என்ன நஸ்ல்? அல்லாஹ் சொல்றானே, they are chosen by Allah. சஹாபாக்களை ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தஆலா அந்த ரூஹுகளை தேர்ந்தெடுத்து என்னை நபிக்கு பக்கத்தில் வைத்தார். 1200 வருஷம்னா நமக்கு பிடிக்கணும். அதுதான் சும்மா அபூபக்கர் வந்தரல்ல ரலியல்லாஹு தஆலா, சும்மா உமர் வந்தரல்ல. அதற்கு சொன்னாங்கல்ல, சும்மா அப்படி வந்தரல, அல்லாஹ் தேர்ந்தெடுத்து என் நபியினுடைய ரூஹுக்கு இவர்கள் தேவை, இவர்கள் தேவை, அல்லாஹ்வினால் வைக்கப்பட்டவர்கள், ரசூலை அப்படியே உள்வாங்கியவர்கள். சாமானியமான நிலைமை அல்ல. அன்னைக்கு கூட சொல்லும்போது ஒரு இடத்துல சொன்னேன், பெருமானார் மட்டும் முன்னறிவிப்பு செய்து நான் இறக்கப் போகிறேன் என்பதை சொல்லாமல் இருந்திருந்தார். அப்படியே ரசூலுல்லாஹ் லேசா சொன்னாங்க, அடுத்த வருஷம் நீங்க வரும்போது என்ன பார்க்க மாட்டீங்கம்பாங்க. அப்படி மட்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்தை நினைவுபடுத்தாமல் இருந்திருந்தால் பெருமானார் இறந்த அன்று 1,00,000 சஹாபாக்கள் இறந்து போயிருப்பார்கள். இருப்பாங்க. எப்படி அது என்ன, அது எப்படி வர்ணியர்? அதுக்கு கூட சொல்லும்போது சொன்னாங்க, நபியோடு இருக்கிற அந்த பாசம், அந்த பிரியம் இருக்கிறதே, அவங்க நம்ம மேல. இது எங்க போனாலும் சொல்லுது, துபாயில ஒரு வாப்பாவும் பையனும் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. துபாயில் நிறைய பேர் உங்கள் ஊரில் இருப்பாங்கல்ல, வெளிநாடுகளில் மால்களுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷாப்பிங் எப்படி பண்ணுறது. இந்த பெரிய பெரிய மாலில் போய் ஷாப்பிங், அது வந்து ஒரு 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 திருவிழா மாதிரியே பண்ணுவாங்க. அதாவது ஒரு கொண்டாட்டமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஃபேமிலியோட ஒய்ஃபுக்குள்ளே எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு வண்டியை தள்ளிக்கிட்டு மதியானம் சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்புனா நைட்டு சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. துபாயில் உள்ளவங்களுக்கு தெரியும், ஃபேமிலியோடு இருந்தவங்க. அப்படியே போய் அந்த மாலில் வண்டியை தள்ளிட்டே போய் எந்த பொருள் தேவை இருக்குது, எந்த பொருள் தேவையில்லை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்குவான். அதை பார்த்தோன்னே ஏங்க இது வேணும் அதையும் போடு, இது வேணும் அதையும் போடு, இதுவும் பிள்ளைய வந்துச்சுன்னா கேட்கவே வேணாம். அப்படி ஒரு ஒரு தகப்பனும் ஒரு மகனும் ஒரு ஷாப்பிங் பண்ணுறது. அப்போ சாக்லேட் செக்ஷன் வருது. பொதுவாக பிள்ளைய கேட்குமா இல்லையா? ஹோட்டலில் போகும்போதே நம்மள்ட்ட சாக்லேட் வாங்கிட்டான்னு கேட்குதா இல்லையா? அது பையன் கேட்குறான், அத்தா சாக்லேட் வாங்க. உடனே அந்த அத்தா ஒவ்வொரு சாக்லேட்டாக எடுக்கிறாரு. ஒரு சாக்லேட் பார்த்து நல்லா இருக்குது, எடுத்து போட்டார், வண்டியில் போட்டாச்சு. பையன் சின்ன பிளம் இவ்வளோ பெருசு இருக்குது, ஒரு 7-8 வயசு பையன். உடனே அவர் என்ன செய்கிறாரு, திரும்ப அந்த அக்கா அந்த பொட்டி எடுத்து பார்த்துட்டு, ஏட்டா இது நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு வாங்கி மேலே வச்சுட்டாரு. இந்த சாக்லேட் நம்ம சாப்பிடக்கூடாது, இதில் ஏதோ ஒன்று கலந்துருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வச்சுட்டு வேற ஒரு சாக்லேட் எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை, அங்கே ஒரே ஒரு சின்ன சாக்லேட் எடுத்து கொடுத்தாரு, வண்டியில் போட்டாச்சு. பையன் கழுத்து வரான். இந்த சம்பாஷணையை ஒருத்தர் தூரமாக நின்று பார்த்துட்டே இருக்கான். அத்தா வாங்கி டப்பா தூக்கி மேலே வச்சாரு. உடனே அவங்க அத்தா கொஞ்சம் நவண்டவொடனே அந்த பையனை கூப்பிட்டு அந்த ஆள் கேட்குறான், ஏன்பா என்ன பஞ்சாயத்து? நான் வேண்டாம் அந்த டப்பா சாக்லேட்டை வாங்கிட்டாரு. அது பையன் வேண்டாம். இல்லை என்ன பிரச்சனை? இல்லை அது நாங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். உடனே அவர் கேட்குறாரு, சாப்பிடக்கூடாதா? ஏன் சாப்பிடக்கூடாது? உடனே அவன் சொல்கிறான், எங்களுக்கு அது தடுக்கப்பட்டது, ஹராமு. அந்த பையன் சின்ன பையன் தானே, ஹராமு சாப்பிடக்கூடாது. உடனே அவர் சொல்கிறாரு, நான் வாங்கி தரேன் திரும்ப, அவங்க அத்தாட்ட காசுல நான். அவன் சொல்கிறான், இங்கே கேளுங்க, நீங்கள் இல்லை திரும்ப எங்கள் அத்தாவே வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். திரும்ப எங்கள் அத்தாவே வாங்கி கொடுத்தாலும் இந்த சாக்லேட்டை நான் சாப்பிட மாட்டேன். இந்த ஆளுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன் சாப்பிட மாட்டேன்? இல்லை எங்களுக்கு அதை தடுத்து. யார் தடுத்தா?
எங்க நபி தடுத்தாங்க. உங்க நபி யாருன்னு கேட்கிறாரு. அது தெரியல. உங்க நபி யாரு? எங்க நபி முகமது. அவர் எங்க இருக்காரு? அவங்க மௌத்தா போயிட்டாங்க. எப்ப? 1400 வருஷத்துக்கு முன்னாடி. வந்தவன் அப்படி நின்ட்டான். என்ன சின்ன பயிலா இருக்கான், ஒரு சாக்லேட்டு சாப்பிட்றான்னா அத்தை வாங்கி கொடுத்தான்னு சாப்பிட மாட்டேங்கிறான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டாரு. அவர் சொன்னாரு. நான் கேட்குறேன், எங்க அத்தாவுக்கு கூட என்னையா பேசுற நீன்னு கேட்கலாம். உடனே இருந்தாலும் அந்த அத்தாட்ட போறான். இங்கே வாங்கி கூப்பிட்டு என்ன உங்க அம்மா ஏதோ வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்கான். இல்லைங்க, எங்களுடைய நபி சொல்லியிருக்காங்க இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் சாப்பிட மாட்டோம். இல்லை நீங்க வாங்கி கொடுத்தாலுமே சாப்பிடலாம். நான் இல்லை, எவன் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அதுதான் ஹராம்னா ஹராம். உடனே அவன் பார்த்தான், இது என்ன வித்தியாசமா இருக்குது, என்ன இது நீங்க அதை கொடுங்க அப்படின்னா. அப்பதான் அவன் வாங்கி படிக்கிறான் இஸ்லாம்னா என்னன்னு. அவன் அப்பதான் படிக்கிறான். சகோதரர்களே, இதை நான் சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் சொல்றது, இந்த உறவு இருக்கிறது அல்லவா, இந்த உறவு. எந்த உறவு? எங்க நபியோடு உள்ள இந்த பாண்டு இருக்குல்ல, இந்த பாண்டு, இது சாமானியமான பாண்டு கிடையாது. ஒரு ஹராமை எங்கள் நபி நீ சாப்பிடக் கூடாது என்று சொன்னால் பெத்த தகப்பன் அல்ல எவன் சொன்னாலும் சாப்பிட மாட்டோம் நாங்க உலகத்துல. அது 5 வயசு பையனுக்கு அதான், 6 வயசு பையனுக்கு தான். இந்த ஒரு உறவை கொண்டுதான் நாளை கியாமத்துடைய நாளையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிற போது எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அத்தா அப்துர்ரஹ்மான் இங்க வாத்தாம்பாங்க. எங்க எல்லாருடைய பெயரும் பெருமானாருக்கு தெரியும். சஹாபாக்கள் கேட்டாங்கல்ல, நம்மளே இன்னைக்கு இப்படி சொல்றோமே, சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ் இன்னைக்கு கூட இருக்கும், காலையில வேலைக்கு போயிட்டு வர்றோம், டயர்ட் ஆயிடுது, சாயங்காலம் வந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரே ஆசையா இருக்கும், அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோம் ரசூலுல்லாஹ் அப்படின்னு. நீங்க பள்ளியில உட்காந்துருப்பீங்க, அசர் தொழுதுட்டு நாங்க அந்த விரவெல்லாம் கெட்டி அப்படி எடுத்துட்டு வந்து விரவ ஓரமா வச்சுட்டு இப்படி பள்ளிக்குள்ள எட்டி பார்ப்போம். முசீபத்துன் பஅதக ஜலலும் யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், காலையிலிருந்து அந்த வயல்வெளிகளில் பாலைவெளிகளில் எங்களுடைய உதிரத்தை சிந்தி வேலை செய்து களைத்து போய் வந்திருக்கிறோமே, அப்படி ஒரு குளியல் போட்ட மாதிரி இருக்கும், திரும்ப வேலைக்கு போயிடலாம். நாங்க திரும்ப வேலைக்கு போயிடலாம், ஒரு டயர்டும் இருக்காது. உங்களை பார்த்துட்டனால எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன பிரியம் வச்சிருப்பாங்க அந்த சஹாபாக்கள், என்ன தம் உயிரையே வச்சிருந்தாங்களே பெருமானாரின் மீது, அந்த பிரியம் இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம் பிள்ளைக்கும் சொல்லுகிறது, எல்லாம் சொல்லுகிறது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் இன்னைக்கு இப்படி பார்க்கிறோம், நாளைக்கு கியாமத்து நாள்ல ஆதம் முதல் கடைசி வரைக்கும் நிற்பாங்க, நாங்க எங்க வந்து உங்களை பார்க்கறது, நாங்க எங்க அடுத்து உங்க தரஜா பெரிய தரஜா, நாங்க எங்க வந்து உங்களை தேடி பிடிச்சி எனக்கு உடனே பெருமாள் ஒண்ணு தொடர்ந்து வாங்கிட்டாரு. முதல்ல வந்த உடனே அந்த சிராத்து முஸ்தகீமுக்கு பக்கத்துல நிற்பேன் நான். அங்க ஹிசாபு கிதாப் முடிஞ்சிச்சுன்னா அங்க வந்துடலாம் நேரம். அங்கேயும் பார்க்க முடியலையா, ஹவுதுல் கௌதர்ல நிற்பேன், வந்துருக்கு அட்ரஸ் கொடுக்குறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது அதை விட பெரிய விஷயம் ஏன் தெரியுமா, இந்த முஹப்பத் ஏன் 6 வயசுக்குள்ள நான் சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறானே, ஏன் தெரியுமா இந்த முஹப்பத்? ஹதீசுகளிலே எழுதுகிறார்கள், பெருமானாருடைய ஷஃபாஅத் இல்லாமல் ஒருவர் கூட சோழன் போக முடியாது, கேள்வி கணக்கு இல்லாதவரையும் சேர்த்து. எம்பெருமானாருடைய ஷஃபாஅத்தும் பார்வையும் பெருமானாருடைய சீல் போட்டு நபி தரலன்னா அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள அனுப்ப மாட்டார் என்பதுதான் அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அக்கீதா. நம்ம அக்கீதா இல்ல, எந்த பெயரா இருந்தாலும் அப்படிதான் அக்கீதா வச்சாகும். ஷஃபாஅத்தை 5ஆக பிரிக்கிறார்கள். கேள்வி கணக்கு இல்லாத சொர்க்கம், பாவம் பண்ணவனுக்கு சொர்க்கம், நல்லது செஞ்சவனுக்கு சொர்க்கம், இதெல்லாம் பிரிச்சு நபி தான் அனுப்பணும். நீ நான் ஓடுத்தான்னு சொன்னவங்க நீ சொர்க்கத்துக்குள்ள ஓடிடலாம். உன்னுடைய சுவன வாழ்வியினுடைய திறவுகோல் இருக்கிறதே பெருமானார் அன்றி வேறொன்று இல்லை. நான் சொல்றது விளங்குதா சார்? நமக்குள்ள ரபுத்து, நமக்குள்ள உறவு, நமக்கும் பெருமா, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி நபி கையெழுத்து போட்டு தரணும். அந்த காரணத்துக்கு தான் இந்த எந்த வார்த்தையை பெருமானார் சொன்னார்களோ நிற்கிறோம் அங்கே. இன்றைக்கும் பெருமானாருக்கு ஏன் படம் இல்லை? எவ்வளவு படம்லாம் வரைஞ்சிட்டே இருக்காங்கல்ல, ஏன் நபிக்கு படம் இல்லை? ஒவ்வொரு முஸ்லிமும் வாழும் பெருமானார் தான். ஒரு முஸ்லிம் அப்படி ட்ரை பண்ணுவான், எங்க நபி இப்படித்தான் நடந்தாங்கன்னு அப்படித்தான் நடந்து பார்ப்பார். பெருமானாரை நீங்கள் படங்களில் பார்க்க வேண்டியதில்லை, முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் பார்த்து முடித்து விடலாம். அதுதான் பெருமானார், அதுதான் பெருமானார். அந்த உணர்வு விளங்குதா சார்? இதுதான் அதுல மெயின். அப்ப நாளைக்கு நம்ம சுவனத்துக்கு போகணும்னா பெருமானாருடைய கையெழுத்து வேணும். கேள்வி கணக்கு இல்லாமல் போவதாக இருந்தாலும் சரியே,
உள்ள போக முடியாது, உள்ள போக முடியாது. அது அவ்வளவு பெரிய ரூபு. அது அது சாமானியமான நமக்கு பொருள் இல்லாமல் கிடைத்து விட்டதனால், புரிதல் இல்லாததனால் நாம் பார்க்கிற பார்வை வேறு. அதனாலதான் எல்லாரையும் தூக்கி வச்சுட்டு மேல அங்க பெருமானாரை கொண்டு போய் வைத்து விடுகிறோம். அத்தாவை விட அம்மாவை விட எது என்ன, நாளைக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு அந்த கையெழுத்து இல்லாம ஒண்ணும் நடக்காது. ஆனால் அந்த உறவும் சும்மா இருக்காது. யாராவது அனுப்பி விடுறாங்கன்னு பார்க்கலாம், பெருமானார் போட மாட்டாங்க. போனவொடனே சொல்லுவாங்க, வாங்கத்தா அப்துல் சலாம் வாங்க, நல்லா இருக்கீங்களா? உங்க உறவு இன்னைக்கு உள்ள உறவு இல்ல, அன்னைக்கு உள்ள உறவு. சொத்து இந்த பெயர் சொல்லி அழைக்கிற அந்த நிலையை இறைவன் பெருமானாருக்கு தந்திருக்கிறான். இப்ப இதுதான் நபியை புரியுறது சார். இப்ப இந்த பாண்டிங்ல, இந்த உறவுல ஒருவன் பெருமானாரை புரிந்தால் அவனுடைய புரிதல் எப்படி இருக்கும்? அத்தாவெல்லாம் தூக்கி போட்டுருவான், அத்தாவை தூக்கி கடைசிடுவான். என்ன, என் வாழ்வும் என் முடிவும் என்னுடைய சுவனமும் பெருமானாரை தவிர. கபூர்ல வச்ச உடனே கேட்கிற கேள்விகள்ல ஒரு கேள்வி, இவரை குறித்து நீ என்ன முடிவு செய்திருக்கிறாய்? உன்னுடைய முடிவு என்ன? இவர்களை குறித்தான உன் பார்வை என்ன? பெருமானார் காட்டப்படுவார்கள். ஒவ்வொரு மனிதனும் பெருமானாரின் முகத்தை பார்க்காமல் அவனுடைய அந்த முதல் கண்ணு திறக்கவே திறக்காது. அல்ல காட்டு. கபூர்ல போய் வச்ச உடனே முதல் கேள்வி அதான், ரப்பு யாரு, உன் நபி யாரெல்லாம் கேட்க மாட்டாங்க. அது நல்லா விளங்கிக்கணும். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, உன் நபி யார் அப்படின்னா இல்ல, இந்த மனிதரை அவரை காட்டப்படும். நான் சொல்றது புரியுது? இது ஒரு உணர்வு ரீதியான பாண்டிங், எமோஷனல் லிங்க். யார் இந்த உலகத்துல அந்த பெருமானாரை இதயத்திலே சுமந்து திரிந்தார்களோ பார்த்தோன்னு அழுவான், இது எங்க நபி, இவர்கள் தான் என் வாழ்வு. அன்னைக்கு கபருக்கு வந்திருக்கேன்னா இவர்களை வச்சுதான் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த முதல் 2 கேள்விக்கு ஆன்சர் சொன்னதுக்கு காரணம் இவர்கள் தான், என் நபியே. நல்லா சொல்லுவான், சொர்க்கத்தை திறந்து விடுறாங்க. எமோஷனல் டச். இதைத்தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். பெருமானார் சொன்ன அல்லிமு அவுலாதக்கும் ஹுப்ப நபியுக்கும், உங்களுடைய நபி பிள்ளைகளுக்கு பெருமானாருடைய ஹுப்ப சொல்லி கொடுங்க. உங்க பிரியத்தல்ல, நபினா யாருன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி. நபினா யாரு தெரியுமா? இப்ப அந்த துபாயில அவன் நின்னான்ல அந்த பையன், எங்க அப்பனே வாங்கி தந்தாலும் நான் திங்க மாட்டேன். அது என்ன உறவு? அது என்ன பிரியம்? அது என்ன பிரியம்? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எங்க நபினா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க 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 இதயத்துல அதை ஏற்றணும். அந்த அந்த பிரியத்தை ஏற்றணும். அது ஏத்திட்டா அவர் வெற்றி பெற்றுட்டார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற வேற பாண்டிங்லாம் கிடையாது. அவர் அதோட ஹி இஸ் சக்சஸ்ஃபுல். உலகத்தில் நீங்க முடிவு பண்ணிடலாம், நீங்க அவர் ஜெயிச்சுட்டார் நம்ம புள்ளன்னு. நான் சொல்ல ஒரு நேற்று ஒரு ஜும்மா பயான் அதில் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை சொன்னேன். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்றான், உலகத்திலே நல்லவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் யார் தெரியுமா? நான் எதை ஒட்ட சொன்னேனோ அதை ஒட்டி வாழ்பவர்கள். என்னுடைய வெறுப்புக்கும் லானத்திற்கும் காரணமானவர்கள் யார் தெரியுமா? நான் ஒட்ட சொன்னதை வெட்டி வாழ்பவர்கள் அப்படின்னு ஒரு அல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன அது? என்ன ஒட்டுறது வெட்டுறது? நான் ஒட்ட சொன்னதை சில மனிதர்கள் வெட்டுவார்கள், லானத் இறங்கும். நான் ஒட்ட சொன்னதை ஒட்டி வாழ்வார்கள், என்னுடைய அனுக்கிரகத்திற்குரிய வந்தவர்கள். அது யார்? என்ன அது ஒட்டுறது? முதல் செய்தியை அந்த அதில் தப்சீருடைய ஆயத்தில் எழுதுகிறார்கள். அதில் முதலான செய்தி என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு இருக்கிற உறவுகளில் மிகப்பெரிய உறவு ஆன்மீக உறவு தான். ஆன்மீக உறவு, இந்த ஸ்பிரிச்சுவல் அந்த பாத். நபிமார்களோடு நாம் என்ன நிலைப்பாடு கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். நபிமார்களோடு ஒரு மனிதன் ஒட்டி வாழ வேண்டும். பெருமானாரை முதல் தடவையாக, முதலாக, நம்முடைய பிரியத்திற்கு முதலாக. அதுக்கடுத்து மற்ற இந்த சில நேரத்தில் நம்ம ஹதீசுகளில் படிச்சிருப்போம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, என்னுடைய உலகத்தையே நான் பிரியப்படலை, என் நஃப்ஸுக்கு நான் பிரியப்படுகிறேன் யார சொல்லலான்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இல்லைப்பா இன்னும் மூமின் நீ முழுமையான ஈமான் ஆகலை. திரும்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இப்போ யார சொல்லலாம் அல்லான் பெருமான் அல்லான். இதை சில நேரத்தில் நம்ம படிப்போம். ஏங்க 1400 வருஷத்துக்கு அங்கிட்டு இங்கே உட்கார்ந்தே நபியை பற்றி ஏதாவது சொன்னால் நம்மளால தூங்க முடிய மாட்டேங்குது. புரியுதா இல்லையா? ஏதாவது பேசிட்டாங்கன்னா எவ்வளவு வருத்தப்படுறோம். என் நபியை பற்றி எப்படி சொல்லலாம் என்று கேட்டோம். கூட இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா என் நஃப்ஸை விட உங்களை அப்படின்னு சொல்லுவாங்களா? அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா யாருக்கு? ஜெராக்ஸ். நபி அப்படி
அப்போ உமர் ஏன் அப்படி சொன்னாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு? நமக்கு பாடம் நடத்துறதுக்கு தான் சொன்னாங்களே ஒழிஞ்சு அவங்க சொல்லலை. நமக்கு பாடம் ஒரு நபியை எப்படி உள்வாங்கணும்னு சொல்லி கொடுக்கணும்ல. எல்லாத்தையும் ஒரு நேரத்தில் கேட்ட முடியாது இல்லை. நபியை எப்படி உள்வாங்கணும், என் உயிரை விடங்கிறதுக்கு பாடம் நடத்தினாங்க. அவங்க அப்படி சொன்னாங்க. உடனே நபி சொன்னாங்க, இப்படி இல்லை, இது காலம் காலமாக எல்லாம் பாடம் தான். ஒரு சஹாபி, ஒரு கிராமவாசி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்தார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், கியாமத்து எப்போ வரும்னு கேட்டார். மத்தா அஸ்ஸாஅ, கியாமத்து எப்போ வரும்? உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு சொன்னாங்க, ரெடி ஆகிட்டீங்களோ அப்படின்னு கேட்டார். ஆளுக்கு தகுந்த மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. ஒரு பெரியவர் வந்தாருன்னா பேசுவாங்க, ஒரு சின்ன பிள்ளை வந்தால் பேசுவாங்க, ஒரு வாலிபர் வந்து அவருக்கு தோதுவாக பேசுவாங்க. என்ன கல்யாணம்லாம் முடியலையா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நபி நல்லா விளங்கணும், இதா கல்யாணம். அவர் 3 நாள் சுற்றிட்டு இருப்பார். நபி நம்மளை பார்த்து கல்யாணம். நாங்கள் காலேஜில் இருக்கோம்ல, சும்மா தப்பி தவறி ஒரு பொம்பளை பிள்ளை பேரை போர்டில் எழுதி போட்டால் அந்த அவர் முழுக்க சிரிப்பான். எதுக்கு சிரிக்கிறான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கு தெரியாது. அது அந்த அந்த காலம் அப்படி அது பேர், அந்த பேரு தான் அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அது ஒரு பொம்பளை பிள்ளை பேர். இப்போ அவங்க கேட்டாங்க, கியாமத்து எப்போ வரும்? நபி கேட்டாங்க, தயாராகிட்டீங்களா, கியாமத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க? இப்படி ஒரு கேள்வியை பெருமானார் கேட்பாங்கன்னு கிராமவாசிக்கு தெரியாது. கிராமவாசி தானே, ஒரு கிராமத்திலேருந்து வந்து அவர் அதெல்லாம் யோசிக்கல. எப்போ நபின்னு கேட்கலான்னு வந்தாங்க, பார்த்தா திடீர்னு இப்படி கேட்டாங்களே. உடனே அவர் சொன்னார், யார சொல்ல அமல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை, ஒன்றே ஒன்று இருக்கு, அல்லாஹ்வும் ரசூலையும் மனம் முழுக்க பிரியப்படுறேன் நான். என் மனசு நிறைஞ்சி அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர வேற யாருமே இல்லை. நீங்கள் 2 பேர் இப்போ என்ன செய்வீங்க? உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்கிட்டாங்க. பெருமானாரின் மீது உள்ள ஈடுபாட்டில் அவர் கிராமத்திலேருந்து பார்க்க வர்றாரு. யார சொல்ல நீங்க திடீர்னு வஃபாத் ஆகிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்யறதுங்கிற அடிப்படையில் கேட்கிறார். கியாமத்து எப்போது வரும், நாங்கள் எவ்வளவு நாள் உங்களை பிரிஞ்சிருப்போம்னு கேட்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நபி உடனே சொல்றாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப. ஒன்றும் கவலைப்படாதீங்க, கியாமத்து நாளில் நீங்கள் யாரை பிரியப்படுகிறீரோ அவரோடு நான் சொல்றது, கியாமத்துல நீங்கள் யாரை பிரியப்படுகிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். அமல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம அமலாம் எடுத்து பார்த்தா என்ன சார் வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழுகையில நிக்கிறதுல அல்லது சூரா ஞாபகம் அடுத்த ஓதுறமா எங்க இருக்கான்னு தெரியாது. நம்ம இபாதத்துகளை வச்சு அங்க எங்க போறது? ஒண்ணு செய்ய முடியாது. அந்த முகப்பத்தும் அந்த பிரியமும் தான் அங்க கொண்டு போய் சேர்க்கும். சொன்ன உடனே இதை கேட்டுட்டு சஹாபாக்கள் பின்னாடி உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, என்ன கேள்வி இருந்தாலும் கேட்டது என்னமோ கிரிக்கெட்டமான கேள்வியா தெரிஞ்சிச்சு. கியாமத்து எப்போது ஒரு டேட்டா சொல்ல முடியும்? இப்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல, 2020 உலகம் அழிஞ்சு போகிறான், அதையும் ஒரு கூட்டம் ஆமா அழிஞ்சிருக்கான். இப்படி சொல்லி நம்மளாம் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கோம். இவைகளுக்கு தெரிஞ்சது என்ன இருக்கு? இவங்களுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லுவான், உங்களிடத்திலே வந்து அந்த யகூதிகளும் அந்த நசாராக்களும் எப்போது கியாமத்து வரும் என்று கேட்கிறார்கள். ரூஹை பற்றி கேட்கிறார்கள். பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்துல வந்து ரூஹுனா என்ன, சோல்னா அது எப்படி இருக்கும், அது மண்டையில நிக்குமா அல்லது இதயத்துல நிக்குமா காலில் நிக்குமா, அது எப்படி போகுது? டாக்டர்லாம் உட்கார்ந்து இருக்கும் போதே தெரியாம ஓடி போயிருந்தேன். அப்போலோல கொண்டு போய் சேர்த்தாச்சு சார், எல்லாம் டாக்டர்லாம் வரிசையா நிற்கிறாங்க. கை பிடிப்பாரு, செத்து போயிட்டாருங்க. ஏடா அதுக்கா கூப்பிட்டு வந்தேங்க நான், இவன் அங்கே கோடி ரூபா இருக்குடா, இவன் செத்து போயிட்டாருன்னு சொல்றது நான் ஏன் ஓட்ட வரேன்? அது போயிடும் சார், அது கேட்டுக்கிட்டுலாம் போவார். அதை வந்து கேட்டான் அந்த காபிர்கள், அந்த யகூதிகள் வந்து கேட்டான், குலிர் ரூஹுமின் அம்ரி. உடனே அல்லாஹ் ஆர்டர் போடுறான், குல் அப்படியே நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி சொல்ல வேண்டாம். இந்த ஆயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் பேசினேன். இதுல இருந்து என்ன விளங்க வேண்டும்? குலிர் ரூஹுமின் அம்ரி ரப்பி, நபியே நீங்க சொல்லுங்க, இது என் இறைவன் கைவசத்தில் உள்ளது. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. உங்களுக்கு விளங்காதுன்னு சொல்லுங்க. அல்லாஹ் நமக்கு விளங்காதுன்னு சொல்லல. அந்த அந்த இடத்துல எழுதக்கூடிய பெருமக்கள் எழுதுவார்கள், நமக்கெல்லாம் ரூஹுனா என்னன்னு தெரியாதுன்னு நபியே நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல, உனக்கு விளங்காதுன்னாங்க, நபிக்கு விளங்கும். அந்த 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 ஆயத்துக்கு அவர் அதை படிக்கும் போதே சந்தோஷமா இருந்துச்சு. நபிக்கு தெரியும். அதனாலதான் அவர் ஜிப்ரீல் வந்து கேட்ட போது கேட்பவரும் கேட்கப்பட்டவரும், அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, மத்தஸ்ஸா யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்ப வரும்னு கேட்ட உடனே கேட்டவரை விட கேட்கப்பட்டவருக்கு அதிகம் தெரியாதுனாங்க. நமக்குள்ள செய்திலாம் ஒண்ணு, இவங்களுக்கு விளங்காதுன்ட்டாங்க. ஜிப்ரீலுக்கு என்ன விளங்கி இருக்கிறதோ அந்த அறிவுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் பெருமானார். அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற, அது புகாரில வர்ற ஹதீஸ்,
ஆனா அதை சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது சில பேருக்கு. அது ரசூல்லா வேறங்கிறான். வேறதான் நம்மளும் அதான சொல்றோம். வேற நாம் பார்க்க முடியாததை பார்த்தார்கள் என்று சொன்னாங்களே. எனக்கு முன் தெரிவதை போன்ற பெண்ணும் தெரியும். என் இறைவன் தந்திருக்கிறார். அப்ப நபி அப்படிங்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த எக்கத்தூனமா அமரல்லான்னு சொல்றாங்கல்ல, அவர்கள் ஒட்ட சொன்னதை அவர்கள் ஒட்டி நடப்பார்கள். அது என்ன தெரியுமா? நபியோடு உள்ள உறவு. பெருமானார் சொன்னதாக ஹதீசுகளிலே வருகிறது, முஸ்லிம் ஷரீஃப்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஆன்சலாலிஸ்லம் சொல்லுவார்கள், நான் மக்காவிலே இருக்கிற போது நுபுவத்து தருவதற்கு முன்னாலே நான் நடக்கிற போது கற்கள் எனக்கு சலாம் சொல்லும். யா நபி அல்லா அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அலைக்கும் சலாம் சொல்வேன். அந்த கல்வி எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. சொல்றது புரியும். அப்ப அந்த உறவு, நபிமார்களோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவை சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஆயத்தை சொல்லுகிறது. முதல்ல நம் நபியின் மீது, அடுத்து மற்ற நபிமார்கள் மீது. 1,24,000 நபிமார்களை நம்பாதவன் முஸ்லிமாக இருக்கவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூரோப்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துருந்து ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி சுட்டுட்டான். டக் டக் டக்குன்னு சுட்டான். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி உலகம் முழுக்க என்ன செஞ்சாங்கன்னா குரானை எரிச்சாங்க. ஒரு பாய் சுட்டுட்டான், தீவிரவாதி. அதனால குரானை ஒவ்வொரு நாட்டிலையும் எரிச்சு விட்டான். அந்த நேரத்தில் மலேசியாவினுடைய பிரதமராக இருக்கிற மகாதீர் ஒரு அறிக்கை விட்டார். ஒரு அறிக்கையில் அவர் சொல்றார், எவனோ ஒருத்தன் செஞ்ச ஒரு தப்புக்காக வேண்டி ரோடு முழுக்க அல்லாஹ்வினுடைய வேதத்தை நீங்கள் கொளுத்துகிறீர்கள். பயிர் எரியுது, நெஞ்சு எரியுது, அது உன்னை காக்க வந்தது. அந்த கொளுத்துற பேப்பரை மட்டும் நீ திருப்பி படிச்சுட்டேன்னா நீ உருட்டுடுவ. இங்க உருப்பட மாட்டேன். உன் கபரு உருப்படும், உன் மறுமை உருப்படும். நீ உன் வாழ்க்கையே பிரகாசமாக இருக்கும். உனக்கு விளங்கல்ல கொளுத்துற. ஆனால் உலக சமூகமே நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், இவர்கள் கொளுத்துகிற குரானுக்கு பகரமாக உலகத்தின் எந்த மூலையிலும் ஒரு இடத்தில் கூட ஒரு முஸ்லிம் தௌராத்தை, இஞ்சிலை கொளுத்த மாட்டார். கொளுத்துறான்னு இங்க பைபிளை கொளுத்தணும்ல சார். அவர் சொல்றாரு, உலகத்தினுடைய ஆக கடைசி மனிதன் கூட, ஒரு சாதாரண அறிவு லேமேன் கூட தௌராத்தை கொளுத்தி விட மாட்டார். ஏன் தெரியுமா? தௌராத்தை கொளுத்தினால் அதை தடுப்பதற்கு தன் உயிரை மாய்ப்பவர்கள் முஸ்லிம்கள் தான். என்ன எங்க நபி சொல்லியிருக்காங்க, நீங்க ஈசாவை நம்பணும், அந்த வேதத்தை நம்பணும். அந்த வேதம் புரட்டர்களினுடைய கையிலே இருந்தாலும் தௌராத் தான். எங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஏதாவது பேசினால் எங்கள் உயிரை தத்தம் செய்து நாங்கள் ஈசாவை காப்பாற்றுவோம். நான் சொல்றது என்ன அழகா. அப்ப நபிமார்களோடு நமக்குள்ள பாண்டிங், அதுதான் அந்த ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகிறான். அழகான ஆயத்து, எனக்கு தலைப்பு தந்தது தீமைகளை ஒழித்ததில் பெருமானார் ரசூல் வேரோடும் வேரடி மண்ணோடும் எப்படி தெரியுமா ஒழித்தார்கள்? லஅனல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல், லுஇனல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல் அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம். அல்லாஹ் அழகா சொல்றான், ذلك بما عصوا وكانوا يعتدون كانوا لا يتناهون عن منكر فعلوه. வேதத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த நபியினுடைய உம்மத்தினுடைய பரக்கத், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழுகிற காலத்தில் எதை சொன்னார்களோ அதை சாதிச்சு காட்டிட்டு போயிட்டாங்க. 1920 யூரோப்ல ஒரு சட்டம் போட்டான். அது என்னன்னா, மது கடுமையாக அருந்த ஆரம்பித்து விட்டார்கள், இனி மது அருந்துவதை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் ஏற்றப்படுகிறது. ஏற்றுட்டு சொன்னா, இந்த சர்ச்சில் கொடுக்குற அந்த ரெட் ஒயின் மட்டும் தடுக்கிறாதீங்கன்னா, எல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே, அந்த சர்ச்சில் அந்த ரெட் ஒயின் அப்பெல்லாம் கொடுப்பாங்க, அவங்க அதை சாப்பிடுவாங்க எல்லாரும். அதுக்கு மட்டும் தடை கிடையாது, மற்ற எல்லாத்துக்கும் தடை. அதுக்கு ஒரு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டையே போட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா இறங்கி எங்கேயுமே மது கிடையாது. எங்கம்மா வெறி பிடிச்சு அலைஞ்சாங்க. அந்த சர்ச்சுகளுக்கு போகிற வாகனங்களின் டிரைவர்கள்ட்ட காசை கொடுத்து தூக்கி இறங்கினா உள்ள காசு தானே. போதை என்பது எவ்வளவு மோசமானது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டினார்கள் தெரியுமா? சகோதரர்களே, இன்றைக்கும் இந்த சமூகம் போதையினுடைய வாசல்ல போய் நிற்கிறத நினைச்சா பல இடங்கள்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்றைக்கு நபி, அன்றைக்கு சமீபமாக நடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நடந்த நிகழ்வு, சில பெயரை சொல்ல விரும்பல, இயக்கங்கள் என்ற பெயர்களிலே நபிகளை கொச்சைப்படுத்தி அந்த வார்த்தைகளை பேசி நபி நம்மள மாதிரி தானெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால, இந்த முள்ள மாதிரி தான். அந்த இவரில் 2 பேர் அடிச்சுக்கிட்டு ஒரு ஊர்ல, ஒரு முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழுகிற ஊர்,
ஏதாவது கிரிக்கெட் என்னமோ விளையாடும் போது அடிக்கடி ஆயிடுச்சு, போலீஸ் உள்ள வரா, உள்ள போய் பார்த்தா இது பூரா ஹெராயின் கஞ்சா. இதுதான் உங்க குரான் சொல்லி கொடுத்ததோ, உங்க நம்பி இதைத்தான் சொல்லி கொடுத்தாங்களோ? அப்ப அந்த 1920 போட்டு பயங்கரமான ஃபோர்ஸ்ஃபுல்லா அடக்கிட்டான். இப்போ ஒயினை வண்டி வண்டியா வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அதையும் நிப்பாட்டிட்டான். இது நான் சொல்றது கதை இல்லை, நீங்க நெட்ல போனா எடுத்துக்கலாம். 1920 அமெண்ட்மெண்ட்னு போட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆல்கஹால் எகெயின்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் போட்டீங்கன்னா அது வருது. அப்ப என்ன செஞ்சா, திரும்ப என்ன செஞ்சு கவர்மெண்ட் அதையும் நிப்பாட்டிடுச்சு. இனி ஒயினே வரக்கூடாது, குடி இல்லாத ஒரு சமூகம் உருவாக்கணும்யா. கொஞ்ச நாள் ஆச்சு, பார்த்தா எங்கேயுமே குடிக்கல. ஆனா ஆளுக்கு ஒரு மாதிரி போறான் வர்றான். வண்டியில போகும்போது நிப்பாட்டினா ஆள் ஒரு போதையில் இருக்கான். இதுக்கு எங்கேந்திரா கிடைச்சி, ஊரே நிப்பாட்டியாச்சே அப்படின்னு பார்த்தா அவன் வீட்டில் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான், சிம்பிள். வேற என்ன இருக்கு? வீட்டில் காய்ச்ச. இப்போ போலீஸ்காரன் பார்த்தான், அடுத்த ஃபோர்ஸை இறக்கி இவனை வீட்லையும் போய் சர்ச் பண்ணுறான்னா. அங்கெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கல. கடைசியில் அமெண்ட்மெண்ட்டை முடிச்சுட்டு அந்த பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை, ஒரு கூட்டத்தை கூட்டி சொல்றான், நம்ம இவ்வளோ பெரிய ஃபோர்ஸை வச்சிருக்கோம், போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு, சட்டம் இருக்கு, காசு இருக்கு, அதுக்குன்னு ஒரு பெரிய லார்ஜ் டீம் அதுக்குன்னு ஒர்க் பண்ணுது, மாற்றவே முடியலையா, என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ அதில் பேசி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அதில் ஒருத்தர் சொன்னால், உலகத்தில் இதே மாதிரி யாராவது செஞ்சுருக்காங்களான்னு வேண்டாம் எடுத்து அதை பார்த்து அதை இது பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் குடிக்காதான்னு சொன்னால் குடிக்க மாட்டேன்னு, எப்படி அப்படி ஏதாவது ஒன்று இருந்திருக்கா அப்படின்னு வேண்டாம் பார்ப்போம். அதுக்கு ஒரு ரிசர்ச் டீம் போடுங்கன்னா, உலகத்தினுடைய 4 முக்களையும் தேடி பார்த்தான். கடைசியில மதீனாவினுடைய முக்குல நின்னான். அவன் ஆடி போயிட்டான். ஒரு சாதாரண மனிதரான். இப்போ நாளைக்கு குடிக்காதீங்க பண்ணாங்க, தெருவுழுங்க ஊத்துனாங்க, ஆறாக ஓடியதான் மதீனா. அந்த வாடை கிட்டத்தட்ட 3 தலைமுறைக்கு அங்கிட்டு மழை பெஞ்சிச்சுன்னா அந்த வாடை அடிக்குமா? அந்த ஒயின் ஓடுன, அந்த சரக்கு ஓடுன அந்த வாடை இருக்கிறதே 3 தலைமுறைக்கு அங்கிட்டு அங்க மழை பெஞ்சிச்சுனாலும் அந்த வாசனை அடிக்குமா? தன் வீட்டிலே எதில் மது வைத்திருந்தார்களோ அந்த பொருள் கூட வேண்டாம் ஆடி போட்டான். இப்படியும் உலகத்துல நடக்குமா? அவன் பார்த்தான், இப்படியும் நடக்குமா உலகத்துல? ஒரு இனி குடிக்க கூடாதுன்னு மடாக்குடியர்களாக இருந்தவர்கள், அதான் வரலாறுல சொல்லுவாங்க. ஒயினுடைய ஒவ்வொரு தன்மைக்கும் ஒரு சூப்புனா அது எப்படி இருக்குன்னா கவிதை எழுதிட்டான். முதல் அந்த சொட்டு எப்படி இருக்கும், கடைசி சொட்டு எப்படி இருக்கும் என்பதை வரை தன்னுடைய கவிதையால் வர்ணித்து தள்ளினார்கள் மடாக்குடியர்கள். மடாக்குடி சும்மாலாம் இல்ல, இன்னைக்கு மாதிரிலாம் இல்ல. அவன் அதை குடிச்சுட்டு பாட்டும் படிப்பான், நல்ல விவரமா பாட்டு படிப்பான். நம்ம ஊர்ல ஒருத்தர் இருந்த மாதிரி அங்க பல பேர் இருந்தான். புரியுதா? அப்ப இதை வச்சுக்கிட்டு பாட்டு படிச்சவன்ட்ட இங்க இருந்து கூப்பிட்டு ஏத்தா குடிக்காதன்னு மறுநாள் காலையில் விட்ட என்னையா நடந்தது? இந்த ஒரு தீமை அல்ல, எல்லா தீமைகள் எதெல்லாம் சமூகத்தினுடைய மூடப்பழக்கங்களாக இருந்ததோ வேரோடும் வேரடி மண்ணோடும் கிள்ளி எறிந்தவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு அது தேவை நமக்கு. நம்ம பிள்ளைங்க சார் சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு, கல்லூரிகள்ல எப்படி பழகுறான்னு தெரியல, ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த அடிக்டுக்கு அவன் போனதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையை சின்ன பின்னமாயிடுறான். அவனால எதுவுமே செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. முதல் காரணம் ஒன்றும் இருக்காது. உங்க பிள்ளைகளை நீங்கள் மிக கவனமாக சொல்லி வளர்க்க வேண்டும். என்னுடைய கல்லூரியில நான் சொல்றது வளமை, வேறு ஒன்னையும் காட்ட வேணாம் சார். இதுல கேன்சர் செத்தவனுடைய போட்டோவை மட்டும் எடுத்து போட்டு காட்டிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு. தொடுவானா அப்படின்னு தெரியல நமக்கு. அவ்வளவு ஒரு பெருபிடித்து இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? அது சொன்னவன வெட்டுறானே, இனி எவ்வளவு சொல்றதுக்கு யோசிப்பானே. எவ்வளவு பெரிய கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை பெருமானார் வேரோடும் வேரடி மண்ணோடும் எழுதியிருந்தாங்கல்ல தலைவர், நான் முடிய எழுதிட்டாங்க சொன்னான். அதுக்கப்புறம் சஹாபாக்கள் திரும்பி கூட பார்க்கவில்லையே. ஜினா அதே மாதிரி, ஜினா எப்படி கொடி கட்டி பறந்துச்சு. விபச்சாரம் என்பது அந்த ஊர்ல இது வச்சிருப்பான், கொடியே வச்சிருப்பான். ரொம்ப சாதாரணமாக நடக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தை போட்டார்கள். இதுதான் 80 கசையடி ஒருவன். அதையும் சொல்லிடணும். எவன் ஒருவன் மது அருந்துகிறானோ இஸ்லாமிய பார்வையில் அவனுக்கு 60 கசையடி கொடுக்க வேண்டும். முதல்ல 40 ஆயிடுச்சு, அப்புறம் 80 ஆகலாம். மது அறிந்தினால் 80 கசையடி கொடுத்து அவன் தௌபா செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாமிய நடைமுறை. அதை கொடுக்கும் போது கூட அந்த அடிக்கிறவர்களோடு சேர்ந்து சில பேர் செருப்பாலும் அடிக்க வேண்டும் எழுதியிருக்காங்க. ஒரு 10 பேர் நிறைவேற்றி தான் பார்க்கணும்.
தெரியல, எப்படி ஒரு 10 பேரை பிடிச்சிட்டு வந்து இதை நிறைவேற்றி கூட பார்க்கலாம். என்னை பொறுத்தளவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலத்திலே நடத்தியே காமிச்சாங்க. அடிச்சாங்க. வேற அது இல்லாத வேற வழிகள் இல்லை சார். திருடினால் கை வெட்டுதல், அதுவரை திருடிக்கிட்டு இருந்தான், திருட்டுகள் இருந்தது. அடுத்து அந்த யோசனையே போச்சே. அதுதான் இஸ்லாமும் பெருமானாரும் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகள். இப்ப இந்த மது திருட்டு, இந்த தீமைகளை வேறறுத்ததை நாம் நன்றாக தெரிந்தவர்கள். இது சமூக தீமை, அதுக்குள்ள நான் போவே இல்லை. இன்னும் வேறு சில தீமைகளை பற்றி பேசுகிறேன். ஏன்னு கேட்டா, அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுவார்கள், அற்புதமான ஒரு செய்தியை அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னதாக புகாரி ஹதீஸிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுவார்கள், நான் சிறு குழந்தையாக இருக்கிற போது இஸ்லாத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்தினார்கள். அப்பதான் குர்ஆன் வந்துச்சு. அதுல முதல்ல ஈமானை பற்றி பேசியது, தௌஹீதை பற்றி பேசியது, நரகம் சொர்க்கங்களை பற்றி பேசியது. சஹாபாக்களே தன்னுடைய தோழர்களை பார்த்து, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அன்றைய தினத்தில் மட்டும் மது ஹராம் என்று வந்திருந்தால், பெண்களை நீங்கள் தொடக்கூடாது என்று வந்திருந்தால், பல பேர் இஸ்லாத்துக்குள்ளே வந்துருக்க மாட்டாங்க, போயிருப்பாங்க. அன்னைக்கு இந்த தௌஹீதை உள்ளே வைத்து விட்டு அதற்கப்புறம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சகோதரர்களே நன்றாக யோசிக்க வேண்டும். பெருமானார் சொல்லுவார்கள், நான் சொன்னதெல்லாம் சமூக தீமை. இதை பத்தி எல்லாரும் பேசுவாங்க, பல ஜும்மாக்கள்ல நாம் பேசுவோம். இப்ப சில பர்சனல் தீமைகளை பற்றி சொல்லுங்க, எழுப்பி விட்டுருங்க. அவ பர்சனல் தீமைகளை பெருமானார் சொன்னார்கள். நம்மளை நாமே சரி பண்ணக்கூடிய ஒன்று, நம்மை நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒன்று. அது சரி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் நடப்பது எல்லாமே இப்படித்தான் நடக்கும். இன்னைக்கு ஒருத்தன் ஆட்சியாளராக உட்கார்ந்து நம்ம சிண்டை பிடிச்சி ஆட்டுறான் அப்படின்னு சொன்னா அது அவன் பஞ்சாயத்து மட்டுமல்ல, நம்ம பஞ்சாயத்து சேர்த்துதான். வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. அல்லாஹ் சொல்றான், உலகத்திலே வருகிற பிரச்சனைகள் இருக்கிறதே, அந்த ஃபித்னாக்கள் நம்மளை தொடாதுன்னு நினைச்சிட வேண்டாம். லா துஸீபன்ன, அநியாயக்காரனுக்கு மட்டும்தான் இறங்கும்னு நினைச்சிடாத. சமீபமா ஒரு பள்ளிக்கு இருந்தப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், இந்த கொரோனா ஏன் இருந்து அதை பற்றி குர்ஆன்ல ஏதாவது சொல்லியிருக்காங்க, பாடுபடுத்துறாங்க நம்மளை போட்டு கொரோனா சொல்லி தொப்பியை போடுங்க, ஜக்கி என்னமெல்லாமோ சொன்னா, இதை போடு அதை போடு. இப்போ அதை விட கூத்து, இன்னைக்கு ரோட்டில் வந்துகிட்டு இருக்கும்போது இருக்கவெல்லாம் பிடிச்சி ஊசி போடுறான். நிறைய பேர் தெரிச்சு ஓடுறான். அந்த ஊசியை பார்த்தவங்க ஒன்றும் வேணாமடா, இது போடுறவனுக்கு தான்டா கொரோனா வருதுங்களா. நிறைய பேர் ஒருத்தர் சொன்னாரு, போடுற வரையும் நல்லா இருந்தேன், சேர்த்து போட்டவொன்னே 10 நாள் போய் பெட்டில் சேர்ந்துருந்தேன். ஏங்க அப்படின்னு வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு. இந்த நோயெல்லாம் ஏன் ஒருத்தர் கேட்டார், இது கண்டிப்பா சத்தியமா அல்லாஹ்வினுடைய சோதனை தானே அது இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் கொஞ்ச நேரம் இப்படி நான் ஏதாவது ஆய்வு பேசுவேங்க, என்கிட்ட வேற யார்ட்டையாவது கேளுங்க. இது பொதுவாக எனக்கு உள்ளது. நான் யாராவது கேட்டால் முன்னாடியே சொல்லிக்கிறது. ஏன்னா சில பேர்லாம் அவங்க என்ன யோசிச்சிருக்காங்களோ அது நம்ம வாயில வர்ற வரையும் நம்மள்கிட்ட கேட்பான். அது 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 எப்படிங்க சார்? இல்லை, இன்னொரு அஜித்து கூட அப்படி சொன்னால, கீழ திருப்பள்ளி அஜித்து சொன்னால, நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் கித்தாப்புகளை. நான் ஒரு 2-3 நான் கிட்டத்தட்ட 20 வருஷம் 15 வருஷமா துபாயில் தப்சீர் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய ரொம்ப சின்ன வயசு அல்லாஹ்வின் மீது செய்த ஒரு பெரிய அனுக்கிரகம். அப்பையிலிருந்து இந்த மாதிரி மனிதர்கள்லாம் பார்த்துட்டேன். வரும்போதே போய் யோசிச்சுருவேன். அப்புறமா இது ஏதோ ஒரு கேள்வியோட வராரு, அத்தா என்ன பதில் வச்சிருக்காரு நம்ம வாங்கிடுவோம் பாருங்க. அந்த பதிலையும் சேர்த்து வாங்கிட்டு தான் ஒருத்தன் கேட்டான், இதுல கொஞ்சம் இக்கட்டான கேள்வி, அதுக்கு நீங்க எந்த இயக்கம்னு கேட்டான். மற்றது கேட்டா ஏதாவது சொல்லிட்டு வரலாம், நீ எந்த இயக்கம் நாளைக்கு வேணாமே அப்படின்னு எப்படி சொன்னேன். வேணாமே, தொழுகிறோம்ல நோன்பு வைக்கிறோம்ல எல்லாரும் போவோம். நீ சொன்னாதான் போவேன். என்ன இயக்கம், நீங்க எதுல இருக்கீங்க? நான் சொன்னேன், நான் முஸ்லீமா இருக்கேன் அப்படின்னு. எங்க அத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அப்படித்தான் பேர் வச்சிருக்கா, நாங்கெல்லாம் முஸ்லீம்கள். நான் கேட்ட கேள்வி பஞ்சாயத்தான ஆளு, ஆனா அந்த தப்சீருக்குலாம் வருவார். உடனே அவன் திரும்ப என்கிட்ட கேட்டான் பாரு, அதுதான் மெயினான விஷயம். அப்ப நான் காப்பிறான். அப்ப பார்ட்டி எப்படி யோசிச்சுட்டு வந்திருக்கான்னு நான் அப்ப கேட்டேன். இதனாலதான் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு. அப்ப நான் எந்த கூட்டத்தில் இருக்கேன்னா அதுக்கு நீ எதிர்கூட்டம் அப்படித்தானே? இல்ல அப்படி சொல்ல வரல, ஓடி போயிரு அல்லான்னு ஓடி போயிரு, அடுத்து ஏதாவது பேசி வேணாம். அப்ப நான் முஸ்லீம்னா நானும் முஸ்லீம்னு சொல்லிட்டு போயேன். சொல்லு, நான் முஸ்லீம்னா நானும் முஸ்லீம்னு சொல்லு. அப்ப இவர் கேட்டாரு, ஏன் அடுத்து கொரோனா வந்துச்சு. நான் சொன்னேன், நல்லதுன்னு தாங்க.
அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. நல்லதுக்கா அவன் தொழிலை விட்டு நடுத்தரில் வந்து படுத்து கிடக்கிறான், அவனை போய் நல்லதுன்றீங்க. நான் சொன்னேன், இங்கே வாங்கத்தா, கொரோனாக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஒவ்வொரு உலகத்தில் ஒன்னொன்றுக்கும் காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கு. காஸ் அண்ட் எஃபெக்ட், என்ன நடக்குதோ அதுக்கு ஒரு பதில் நடக்கும், என்ன நடக்குதோ அதுக்கு ஒரு பதில் நடக்கும். அது அல்லாஹ் உலகத்தை அமைத்து வைத்தது. ஒரு 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 பையனை ஒரு சின்ன ஒரு 10 தம்பி அப்படின்னு கூப்பிட்டா என்னென்னம்மா டேய் அப்படின்னா டேய்மா சொல்லுவானா மாட்டான். ஒரு தடவை பொறுத்துக்குவான், 2 தடவை பொறுத்துக்குவான், 3வது என்ன ஒரே டே இருக்கு என்னடா அப்படிமா. அது காசு அண்ட் எஃபெக்ட், அதான் நடக்கும். இப்போ நான் சொன்னேன், இந்த கொரோனாவுக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒன்றும் நடக்கலையா? இல்லைங்க. தெருவா என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. தெருவா என்ன நடந்துச்சு? வீதி வீதியா நான் தான் போய் நின்னோம். நம்ம வீட்டுக்கார அம்மா மக்கள் நின்னாங்க. நான் கூட ஒரு தடவை பள்ளியில அந்த இமாம் தொடர்ந்து சுபுவில் இது ஒதுக்கிட்டு இருந்தார், குனூத்தை நாத்திலாம் யாரெல்லாம் இவங்களை அழி அழின்னு சொல்லி ஓதிக்கிட்டு இருந்தார். சில பயல்களை நாங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், கேம்புக்கு போகணும்னு சொல்றான். இந்த பயல்களை நீ காலி பண்ணாம கூட எல்லாம் முடிவு எடுத்துட்டான். இப்ப அவன் பூரா வீட்டுல இருக்கான், நம்ம பூரா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கோம். விலகல NCR போட்டு இந்த பயல்களை ஒரு ஊர்ல ஒருத்தர் சொல்றாரு, சார் எனக்கு 5 வீடு இருக்கு, அதுல உள்ள அந்த 2 வீட்டுக்காரன் என்ன சொல்றான், பாய் கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் வீடு நமக்கு உங்களுக்கு அங்க கெட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஓரத்துல, திருச்சிக்கு ஓரத்துல போயிடுவாயா இன்னைக்கு அப்படிங்கிற பார்த்து எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமான்னாரு. இன்னைக்கு பூரா போய் உள்ள கிடக்காங்க. திரும்ப வந்து அந்த தூச்சியை தட்டி NCR அப்படின்னா 3வது லைன் தான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லாம் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கான். நீ ஒரு பாதனா நான் ஒரு பாதடா, நம்ம பூரா சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதை பூரா பயப்படுறாங்க, செத்து போயிருவோன்னு. அப்ப நம்ம என்ன கேட்டாலும் தெரியாது, என்ன ரிசல்ட் நடக்கும்னு தெரியாது. எது நடந்தாலும் நமக்கு சாதகம் தான். ஒரு முஸ்லீம் என்ன தெரியுமா சொல்லுவான், அது எது நடந்தாலும் அது எனக்கானது, அது எனக்கு சாதகமானது, நான் சுகமா வாழ்வையா. இந்த உலகத்தில் நாம் சுகமாக வாழ்வதற்கு பிறந்தவர்கள். அன்னைக்கு ஒரு கூட்டத்தில் சொன்னேன், பெருமானாரை விட இந்த உலகத்தில் சுகமாக வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. கேட்டாங்க, என்ன கொடுமையா இருக்கு, அங்க ஒண்ணு சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இங்க படுத்து அங்க படுத்து அட்டி வாங்கி போதா, என்னங்க நீ வாட்டுக்கு சுகமா வாழ்ந்தவர்கள். ஆமா உண்மைதான். அதுக்கு என்ன அதுக்கு பதில்னு கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவாங்க. வயிற்றுல கல்லை கெட்டிக்குவாங்க. சாப்பாடு பசி இருந்தால் கல்லை கெட்டிக்குவாங்க. 3வது நாள் 5வது நாள் ஒரு நாள் ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு சம்மந்தம் இல்லாத ஒரு நேரத்தில் வெளியே வர்றாங்க. இங்கேருந்து அபூபக்கர் வராங்க, இங்கேருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா வராங்க. 3 பேரும் இவங்க வயிற்று கிடைக்கிறாங்க. யாரை சொல்ல எங்க போவீங்க, நீங்கள்லாம் எங்கேருந்து வரீங்க, நான் ஒரே பசியா இருக்கு, சரி வாங்க அவர் வீட்டுக்கு போவோம், அவருக்கு வாங்க போவோம். எல்லாரும் 3 பேரும் போயாச்சு. போனோம்னா அவர் யாரை சொல்ல என்ன வந்துருக்கீங்கன்னா, நான் வெட்டுற அந்த கொலைய அப்படின்னு கொண்டு வந்து கொலை பால் அழுந்து வச்சேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு பாலை குடிச்சிட்டு நாளைக்கு எல்லாம் இருக்கு கேட்பான்ப்பா கேள்விட்டு போயிட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, 3வது நாள் பசி வர்ற வரை முதல் நாள் கேட்டிருந்தா அவர் வெட்டி தந்துருக்க மாட்டாரா? முதல் நாளே பசி சார், நேரம் போய் அதே வெட்டியானா வெட்டி அது சகாபாக்கள் தந்துக்க மாட்டாங்களா? ஏன் 3 நாள் சாப்பிடாம இருந்துட்டு காஞ்ச ஒரு ரொட்டி துண்டை எடுத்து நீங்க தின்னு பாருங்க, அமிர்தமா இருக்கும். அட 3 வேளையும் போட்டுட்டு உள்ள இறக்கிட்டு 4வது பழம் இறங்க மாட்டேங்குதுங்கிறான் ஒருத்தன். அது குத்துனா அது வெளியே வந்துடும் போது இந்த பழத்தை என்ன செய்ய, அதை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன செய்யணும், எவனுக்காவது குடுறா இல்லைங்க, அது உள்ள நிற்கிறது இன்னும் தள்ள போக மாட்டேங்கிறான். சில பேர் குடிச்ச யாப்போம் என்ன செய்யறதுன்னு தெரியல, அதுக்கு 2 மாத்திரை போட்டு இறக்கிட்டு. இதை விட கொடுமை, இடையில ஒரு செய்தி படித்தேன், உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது. இந்த முகலாய மன்னர்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் உருவாக்கி விட்டது பிரியாணி. இல்லை அந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்குமா. பிரியாணியை நல்ல கமன்னு நம்ம ஆம்பூர் பிரியாணி மாதிரி ஆக்கி தட்டில் கொண்டு வந்து வைக்கணும். நல்ல இது நடந்தது. நல்லா சாப்பிட்றது தான். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருப்பான். உட்காந்து கொஞ்சம் இறங்கணும்ல, இறங்கினோம்னா அப்படிமானா ஒரு பெரிய ஒரு தட்டு நிறைய ஒரு பெரிய குண்டான் வாளி மாதிரி, அதில் எண்ணெயும் மயிலிறகும் எடுத்துட்டு வருவாங்க. எண்ணெயும் மயிலிறகும் கொஞ்சம் எண்ணெயை குடிச்சிட்டு அந்த மயிலிறக வாயில விடுவாங்க. விட்டு 2 ஆட்டு ஆட்டினோன்னா உள்ள போன பிரியாணி பூரா வெளியே வந்துடும். யாராவது தயவு செஞ்சு பார்க்கலாம்லாம் முடிவு பண்ணிடாதே. சட்டி முன்னாடி இருக்கும், அது அரசர் தானே, ஒரு கவலை தண்ணியை எண்ணெயை கொடுப்பான், கொஞ்சம் மயிலிறக உள்ள விட்டு ஆட்டினோன்னு இப்படிமா கதன்னு பூரா வந்துடும். வந்த உடனே ஒரு நல்ல கட்டான் சாய், பிளாக் சாய் ஒன்று அடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துருப்பாரு. திரும்ப எடுத்துட்டு வரலாமா அந்த பிரியாணி அம்மா. இது செரிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அது செரிச்சு அப்புறம் பார்த்துட்டு போய் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையா, கொண்டாயா திரும்ப அந்த குண்டானு எப்படிலாம் சாப்பிட்டுருக்காங்க சார்.
இல்லை இதை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் நான் அப்படியே உட்காந்துருந்தேன். ஐயோ அப்பா, அந்த மொடா குடிய மொடா சாப்பாட்டுக்காரர்கள் இப்படியும் பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க ஒரு கூட்டத்தார்கள். அப்ப இது வந்து அப்ப கீழே வழியெல்லாம் எடுக்க முடியாது, மேலே வழியாவே எடுத்துட வேண்டியதுதான். நான் செல்லாலே செல்ல 3 நாளைக்கு சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரொட்டி எடுத்து அப்படி தின்னுட்டு ரசூல்லா அல்லாஹ் பார்த்து கேட்பாங்க, என்ன யாழ்லா என்னத்த நான் வாழ்றேன் அப்படிம்பாங்க ரசூல்லா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒவ்வொரு செய்தியையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவைக்க இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். நன்றி செலுத்துவது அப்படின்னு சொன்னாலே சுவைத்து வாழுவது மட்டும்தான். எல்லாம் சுவைச்சு அதை பெருமானார் நமக்கு அழகா கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப தனி மனித ரீதியான அந்த தீமைகளை பெருமானார் அடித்தாங்கன்னு சொன்னல, அது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்றேன். அந்த அதாவது குடி அதுக்கெல்லாம் போல சாதாரண இந்த விஷயங்கள் எது அவசியமாக இன்றைக்கு தேவை. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்றான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸ அல்லதி ஜமஅ மாலன் வ அத்தத யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லத. அழகான ஆயத். பொய் பேசி புறம் பேசி கோல் சொல்லி திரியும் அத்தனை பேருக்கும் கேடுதான். இத தன்னுடைய சஹாபாக்களுக்கு பெருமானார் சொல்லி தராங்க. எப்படி சொல்லி தந்தாங்க தெரியுமா? தன்னுடைய சஹாபாக்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த பாடத்தை நடத்துவாங்க. அதாவது புறம் பேசுதலும் கோல் சொல்லுதலும் உன் வாழ்க்கையில் எதை ஏற்படுத்தும்? சாதாரணமா பாருங்க, எப்படி போகும்போது அப்படியே ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு இது தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு 100 அர்த்தம் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம்னு ஒருத்தர் இந்த வருஷம் கூட அந்த இது கொடுத்தாங்க, பட்டம் கொடுத்தாங்க. இதில் உங்களுக்கு வயசானவங்கன்னு சொல்லிட்டு ஜமாத்துல் உலமால இருந்து அவங்களை கண்ணியப்படுத்துறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பண்ணுறீங்க. அவர் வந்து துபாயில் உட்காந்துருக்காரு. உதாரணம் சொன்னேன், நம்ம தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ட்டா 1000 அர்த்தம் எடுத்துக்குவான் சார் பக்கத்தில் இருக்கிறவன் ஏன்ட்டாலே அது ஒருத்தனை பற்றி. இப்போ நடந்து போகிற போது ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், குறை பேசிக்கிறோம், அடுத்தவரு எல்லார் இடத்துலையும் குறைகள் உண்டு ஒருத்தரை பற்றி. இதனால என்ன இம்பாக்ட் ஏற்படும் பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க, அது விளைக்கணும்ல. இப்போ சாதாரணமாக நம்ம போகும்போது ஒருத்தரை பற்றி குறை பேசினால் அடுத்து என்ன நடக்கும்? பெருமானார் சொல்லாங்க, அல்லாஹ்வினுடைய அருட்பார்வை உன்னை விட்டு திருப்பி விடும் நின்றுனாங்க. நீங்க அடுத்தவரை பத்தி பேசுனீங்கல்ல, பேசின அடுத்த செகண்ட் அல்லாஹ்வினுடைய அருட்பார்வை உன்னை விட்டு நின்று. முதல் விஷயம் இது நின்ன போதும், அவ்வளவுதான். உலகத்துல மீதி எல்லா பஞ்சாயத்தும் ஒன்னா வரும். இந்த குறை பேசுவது, அடுத்தவர்களை பற்றி பேசுவது இருக்கிறதே, நம் ஈமானை இல்லாமல் ஆக்கிவிடும், கரைத்து விடும். இது ஒன்றாவது. இரண்டாவது, அவருடைய பாவங்களை நம்மீது சுமத்தும். அவருக்கு வர வேண்டிய ஒரு சிரமம் நமக்கு வரும் சார். இவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, எனக்கு என்ன இப்படி வருது, 5 வேளை தொழுவுறேன், நான் நல்ல தொப்பி வச்சிருக்கேன், தாடி வச்சிருக்கேன், எனக்கு ஏன் பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இது உனக்குன்னு உள்ள பிரச்சனை எல்லாம் அன்னைக்கு பேசுனல்ல. ரெண்டாவது, இன்னும் சில பேர் என்ன தெரியுமா செய்வான், ரொம்ப நாஜூக்கா, அவன் திருந்த மாட்டான் சார், பட்டு தான் திருந்துவான். ஆமா, நான் சில பேரை சொல்லுவோம்ல, அவன் பட்டு தான் திருந்துவான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவனுக்கு படுதோ இல்லையோ, அவனுக்கு பட வேண்டும் என்று நினைத்தவுடன் உங்களுக்கு படும். நான் சொல்றேன், அடுத்தவங்களுக்கு இப்படி ஒண்ணு வந்துதான் திருந்தணும்னு நினைச்சுங்கல்ல, தாய் குலங்களை உங்களுக்காக வேண்டி சொல்லுகிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். யாருக்காவது இவன் பட்டு திருந்துவான்னா அவனுக்கு எந்த விதமான அதனுடைய சிரமங்களும் வராது. அது முதலில் உங்களை அடையும். உங்களுக்கு தான் வயல் அப்படின்னா கேடுன்னு அர்த்தம். நீங்கள் புறம் பேசி அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது இருக்கிறதே, பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், திக்ருக்கு அஃபாக்க அன்யக்ரா. புறம்னா என்ன சார்? ஏன்னா இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம பல பேர் பல சிரமத்தில் இருக்கோம். இந்த சிரமத்துக்கு நாம் தான் காரணம் நமக்கு தெரியல. இதை சொல்லி தந்தவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திக்ருக்கு அஹாக்க மா யக்ரா, ஒத்த வரியில சொன்னாங்க. நீ புறம் அல் கீபா மல் கீபா யா ரசூலல்லாஹ். கீபான்னா என்ன? பெருமானார் சொல்லுகிறார்கள், நீ உன் சகோதரனுக்கு பிடிக்காத ஒன்றை பேசுவதுன்னா அவரை பத்தி. திக்ருக்கு அஹாக்க மா யக்ரா, அவருக்கு பிடிக்காது, அவருக்கு முன்னாடி வச்சு இதை சொன்னா கோவப்படுவார். அதுக்கு பேர் தான் கீபத். உடனே சஹாபாக்கள் எப்படி பார்த்துருக்கிறாங்க, யார சொல்ல அவர்கிட்ட அது இருந்துச்சுன்னா. இப்ப நம்ம அதிகமாக நாங்க என்ன சும்மையா பேசணும், இருக்குதானே பேசுறோம், சொல்லுவோமா இல்லையா? நம்முடைய டே டு டே லைஃப் பேசுறது சார். இதை திருத்தியவர்கள் பெருமானார். என்ன அல்லாஹ் சொன்னா,
ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. பெருமானாருக்கு இறைவன் தந்த அந்த பணி என்ன தெரியுமா? வேதத்தை ஓதி காட்டணும், உள்ளத்தை சரி பண்ணணும். உள்ள இந்த நச்சுகளை எடுத்து போட்டு உம்மத்தே முஹம்மதியா இந்த உலகத்தில் சுகமாக வாழ வேண்டும், கபரிலும் சுகமாக வாழ வேண்டும், மறுமையிலையும் ஜம்மு, இதெல்லாம் விட டாப்பா போகும். இதுக்கெல்லாம் ஹர்தில்ஸ், தடைகள் இவைதான். சில பேர் அந்த பட்டு திருந்தணும்னு சொல்றது இல்லவா, நமக்கு படும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நிறைய தாய்மார்கள் இருக்கிறீர்கள். அதனால் சொன்னேன், வெறுக்கத்தக்க விஷயத்தை. அப்ப இருக்கிறத பேசினான்னு கேட்டாங்க சஹாபாக்கள். பெருமானார் சொன்னார்கள், இருப்பதை பேசுவதுதான் கீபத், புறம் கூறுதல். அவரை பற்றி உண்டான பேக் பைட்டிங் எது அப்படின்னு சொன்னா, இல்லாததை பேசிக்க அப்படின்னு சொன்னா அவரின் மீது நீ இட்டு கட்டினாய், நாளை அல்லாஹ்வினுடைய சாம்ராஜ்யத்தில் நீ அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த பேசுவது எப்படி தெரியுமா நமக்கு திரும்ப நிகழும்? சாதாரணமா நடந்து போவோம், அல்லது ஒரு பைக்கில் நம்ம பாட்டுக்கு நின்றுட்டு இருப்போம், அங்கிருந்து வந்து நம்ம மேல ஒருத்த டம்முன்னு மோதுவான், சம்மந்தமே இருக்காது. சார் அத்தான் நான் பாட்டுக்கு தான் நின்னேன். இப்படி நடந்து வீட்டில இருந்து வெளியே வருவார், திடீர்னு வலிக்கு வந்து பல்லு உடைஞ்சு போயிடும். அது காலகாலத்துக்கான பிரச்சனை ஆகிவிடும். நல்ல உலகம் காலகாலத்துக்கான பல்லு போயிடுச்சுன்னா, அட இன்னொரு 60% சாப்பிடுனியா பிரியாணிய, அதுக்கு வேண்டி பல்லு போச்சுன்னா சிக்கனை எங்க கிடைக்கிறது, கேட்போமா இல்லையா? கால பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும். சகோதரர்களே, நாம் எதை மிக லேசானதாக கருதி கிடக்கிறோமோ, பெருமானார் சொன்னார்கள், இதுதான் தீமையினுடைய ஆணியே. தன்னுடைய சகாபாக்கள் எடுத்து விட்டாங்க. தன்னை பற்றி பெருமானார் சொல்லுவார்கள், லா துபல்லிகு அஹதன் மின் அஸ்ஹாபி அன் அஹதின் ஷையா இன்னி உஹிப்பு அன் உக்ரிஜ இலைக்கும் வ அன சலீமுஸ் ஸத்ர். பெருமானார் சொல்லுவார்கள், உங்களிலே ஒருவர் இன்னொருவரை பற்றி என்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு இடையில் நான் வருகிற போது அத்துணை பேரையும் என்னுடைய பிரியமானவர்களாக பார்ப்பதற்குத்தான் நான் விரும்புகிறேன். எதையாவது சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு மண்டையில இன்னைக்கு பெரிய பிரச்சனையா தானே, தெரியாதவர் பத்தி யாராவது நான் அடிக்கடி கேட்கறது உண்டு. யாருக்காவது வந்து பில் கிளின்டன் கூட சண்டை வருமா? பில் கிளின்டனுக்கு எனக்கும் ஒரு சொத்து தகராறுங்க. அட பக்கத்து வீட்டுக்காரன் கூட தான் சண்டை வரும், மச்சா மாமன் கூட அப்படித்தான் சண்டை வரும். வேற என்ன? வேற யாரு கூட போய் நம்ம கெட்டி பிடிச்சிட்டு புறந்துக்கிட்டு இருக்க போறோம்? பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், இவன் கூட தான் நமக்கு சண்டை வரும். அப்ப பெருமானார் அழகாக சொல்லுகிறார்கள், புறம் கூறுதல் இருக்கிறதே உங்கள் அத்துணை நல்லவைகளையும் நாசமாக்கிவிடும், கவனமாக இருங்கள், உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். இரண்டாவது கோல் சொல்லி திரிவேன், அடுத்தவர்களை பற்றி இன்னொருவர்களிடத்தில் பேசிக்கிறேன். என்ன நம்ம இந்த பிரச்சனை தான், இது தீமனே தெரியல சார், இது தீமனே தெரியல. ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவார்கள், அல் பத அல் இஸ்லாமு கரீபன் சயஊது கரீபன் கமா பத தூபா லில் குரபா கீல லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமல் குரபா. ஹதீஸ்ல வருது, இந்த இஸ்லாம் எப்படி மக்காவிலே மிகச் சிறியதாக தோன்றியதோ அதே போன்ற ஒரு காலத்தில் அது மக்காவிலே அடங்கி போகும். சயஊது கரீபன் கமா பத. பெருமானா உடனே சொல்லிட்டு சொன்னாங்க, தூபாலில் குரபா, தூபாலில் குரபா, குரபாக்களுக்கு சந்தோஷமும் சுகசோபனமும் உண்டாகட்டும். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒமல் குரபா யார் ரசூலல்லாஹ், குரபாக்கள்னா யாரு? இன்னைக்கு அதுதான் செய்தியே. இன்னைக்கு உள்ள அந்த தகவலினுடைய அடிநாதமே இதுதான். அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன் நாஸ், அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன் நாஸ். இதை செய்யும் போது நமக்கு பல சிரமங்கள். மக்கள்கள் எப்போது வழிகட்டு தங்களுடைய இயற்கையை விட்டு மாறி போகிறார்களோ, ஒரு கூட்டம் நின்று அவர்களை தடுக்க வேண்டும், அவர்களை சரிபடுத்த வேண்டும். நின்று சொல்லணும். அவர்களுக்கு நல்லதை சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிற வரை அவர்கள் தான் சுபசோபனம் உடையவர்கள், பெருமானாரின் வாழ்த்துக்குரியவர்கள். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, எப்படி போய் நல்லதை ஏவ போறோம்னு முக்கியமான விஷயம். நம்ம நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, சொதப்பி தள்ளிடுறோம் நிறைய விஷயங்கள்ல. ஒரு சத்தியத்தை எப்படி போய் சத்தியம்னு இன்னொருத்தட்ட சொல்றது. ஒருத்தரே வாடா 10 பேர் நீங்க வாடா, என்ன ஒரே குடிச்சுக்கிட்டு திரியா அவன் சொன்னா, அவன் சொல்லுவான் உடுத்தா அப்படின்னா, என்னடா நீங்க சப்புன்னு ஒன்று வைப்பான், எழுதுவான். எது எப்படி சொல்லணும்? இன்னும் நான் அடிக்கடி என்னுடைய கூட வேலை பார்க்குற ஆசிரியர், எவனாவது ஒரு பையன் சீரட் குடிச்சான் அல்லது இந்த மாதிரி ஏதாவது செஞ்சான்னா அவன் வாத்தியார் வராருன்னு பின்னாடி ஒழிக்கிறான், சார் வராரு அப்படின்னு பின்னாடி. இந்த சார் போய் இங்கே கையை காட்டு, நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், அறிவு இருக்கா, நாளைக்கு உங்க முகத்திலே ஊதுவா சும்மா
ஏய் போட அப்படிமா. நம்மளை மண்டு அதை ஒழிக்கிறான்னா பயம் போடுறான். சரி, அவனை கூப்பிட்டு அப்புறமா தனியா பேசுறான். கையை காட்டு, நீ என்ன செக்யூரிட்டி வாயை ஊதுனா, நீ என்ன போலீஸ்காரனா, அவன்கிட்ட போய் எப்படி கேட்கறது, என்னையா திருத்தனமா கேட்கிறான். அவன் கூட உன் கூட வந்ததுனால என்ன நாளைக்கு என்னையும் பார்த்து அடிப்பானு என்ன, அது உண்மைதான். அப்ப உன்னை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த நிதர்சனங்கள் இருக்கிறது அல்லவா. ஒரு ஹக்கை கூட எப்படி மென்மையாக சொல்ல வேண்டும். அதான் பெருமான் சொல்லுவாங்க, யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். இன்னைக்கு நல்லதை சொல்றதுக்கு எல்லாருமே சொல்றான், தீமைகளை தடுப்பதற்கு ஆள் இல்லை. ஏன்னா அதனுடைய ஃபிக்ர் நமக்கு புரியல, அதனுடைய ஐடியாலஜி நமக்கு புரியல. மணி 10 போது அதுக்கு கொஞ்சம் பார்க்க நான் முடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். சுபு வரை இல்லை, அல்லாவுடைய எல்லாம் பேசலாம், ஒன்றும் தெரியல, எல்லா அது பாட்டுக்கு வர்றது. உங்களுக்கு எது இதுல நிறைய என்னன்னா, நான் எடுத்துட்டு வந்ததெல்லாம் தலைப்பு வேற, அது உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் அப்படியே வந்துட்டே இருக்கும். அதனால இப்ப எப்படி திருத்த வேண்டும் என்பதையும் நான் இந்த எப்படி பெருமானார் இந்த தீமைகளை கலட்டி இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த முறை இருக்கிறதே. கிதாப்ல எழுதும்போது எழுதுவாங்க, ஒமன் யுன்கிருல் முன்கர அலா தரீகில் முன்கரி ஃபஹுவ யுன்கருன் அப்படின்னு எழுதுறாங்க. ஒரு தவறை தவறான முறையில் அது தவறு என்று சொன்னால் அதுவும் தவறே. அரபியில் உள்ளது அப்படியே தர்ஜமா போட்டேன். ஒரு தவறை தவறான முறையில் தவறு என்று சொன்னால் அதுவும் தவறே. ஏன் அப்படின்னு கேட்டா, கேட்கிறவன் காதுல அது ஏறாது. அப்ப அதை சொல்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு சார். அது எப்படி நளினமாக, முதலாவது அதுல எழுதக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, இவன் அல்லாஹுக்கு பயந்து நடக்கணும்னு நினைக்கிறேன். யார் வேண்டாலும் சொல்லலாம், யார் வேண்டாலும் சொல்லலாம். உன்னை எங்க ஊர் அஜர்த்து நினைக்கணும்னு மட்டும் நினைக்க கூடாது. எங்க ஊர் நான் அடிக்க அஜர்த்து பயன் பண்ணாரா, அவர் சொல்லியிருக்காரு, உலகம் அல்லாஹ் படைச்சது, அல்லாஹ் உலகத்தை அப்படியே பெருசா படைச்சான். அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இந்த பையன் ஜும்மா தொழுது நேராக ஸ்கூலுக்கு போனால் அங்கே அப்போ தான் சயின்ஸ் கிளாஸ், ஜும்மா அன்னைக்கு சாப்பாட்டுக்கு பிறகு அங்கே வாத்தியார் சொன்னார், டு யூ நோ தி பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கைன்னா என்னன்னு தெரியுமா, இந்த உலகம் அப்படித்தான் வெடித்து தோன்றியது, அப்படி வெடிச்சு சிதறிச்சு. இந்த பையன் இப்படி பார்க்குறான், இந்த வாத்தியார் நல்லா சூட்டு போட்டு சும்மா கண்ணாடி போட்டு ஜம்ப் பண்ணிக்கிறாரு, அஜர்த்தி இப்படி பார்க்குறான், பாவாரு அவனே நினச்சிக்கிறான் இவருக்கு ஏதாவது. அப்போ இதுக்கு வெடிச்சு தான் செதறி நினைக்கிறானா இல்லையா சார்? நம்மளே அப்படி ஆக்கிடுறோம். அப்படி அல்ல. அவர்கள் இன்றைக்கு இஸ்லாம் இந்தியாவிலே வளர்ந்திருப்பதற்கு காரணம் யார் தெரியுமா? இது ஏதோ முஸ்லிம் நாடும் கிடையாது, இங்கே கம்யூன்களும் கிடையாது. அப்படி பரப்புவதற்கு இன்றைக்கு இந்த கிராமத்தில் இருந்து கூட நாம் ஈமானோடு வாழுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பிய உறவாக்கள் எப்படி ஒவ்வொரு நேரத்தில் அந்த சமூக தீமைகளை களைகிற வேலைகளை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். சும்மா இல்லையே. அப்ப அந்த வகையில் அவர்களுக்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். தாய்மார்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், அந்த வயசுல சில மாற்றங்கள் குழந்தைகளிடத்துல ஏற்படும். இது அந்த குறிப்பாக அவர்களுடைய அந்த டீனேஜ் பருவம் இருக்கலாம். முதல்ல ஒரு செய்தி நான் எங்க போனாலும் சொல்றது உண்டு. அப்பா சொல்லுவாரு, எவாடா கடைக்கு போயிட்டு வருவோம்ல அப்படின்னா, பையன் வளர்ந்துட்டான்னு அர்த்தம். அது அப்பாக்கு என்ன வருவோம்ல போட அப்படின்னா அவன் பார்ப்பான். நாளைக்கு அம்மா இவர் ஒரு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு, பார்த்து பேச சொல்லுமா. யார்கிட்ட? அம்மாட்ட போய் அத்தாவை ஒரு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ட்ரெஸ்ஸே எடுக்கிற வேண்டாம், இந்த பெருநாளைக்கு நான் போடவே மாட்டேன்ருவான். இல்லைன்னா இல்லையா, ஒரு வயசுக்கு வந்துட்டான். அப்போ இந்த பசங்களுடைய வயசுல என்ன இவன் நிகழும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உருவாங்கிக்கணும். நம்ம அவங்கள புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இந்த உலகத்தில் யாரையெல்லாம் மாற்றி ஏமாற்றி எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட முடியாதுங்கிறதே எனக்கு சொல்லித் தரணும். இன்னைக்கு உள்ள இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குல்லவா, மொத்தமா தப்பு. ஒரு வாத்தியாரே இப்படி உட்காந்து பேசுறேன்னு யாரும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம், தப்பு, வேற வழி இல்லை. அவனுக்கு எப்படி திருடுறதுன்னு சொல்லி கொடுக்குறான் சார், அவனுக்கு எப்படி ஏமாத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறான். இங்க இப்ப நம்ம சொல்லி தரோம்ல, தம்பி யாரையும் புறம் பேசாத, யாரையும் ஏமாத்தி இந்த உலகத்துல உன்னால வாழவே முடியாது, உனக்கு உள்ளும் வெளியும் இறைவனை தவிர வேற எதுவும் இல்லை. உன்னை வழி நடத்துறவன், உன்னை வாழ வைக்கிறவன், இங்கே வச்சிருக்கவன். குரான்ல எல்லாம் சொன்ன அக்குப்பற உன்னை கபூர்ல கொண்டு போய் நான் தாண்டா வைக்கணும், வேற யாரு வைப்பா? மோதினார் இறக்கி வச்சு துவா ஓதுறாருன்னு நினைச்சியா, 5 நிமிஷத்துல நாய் தோண்டி வெளியெடுத்து போட்டு போயிடும். வெளியெடுத்துரும் சார் நாய். எத்தனை சடலங்களை பூமி தூக்கி இருந்திருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? பூமி தூக்கி இருந்திருக்கிற வரலாறுகள் தெரியுமா? கபருன்னா சும்மாவா? இன்னைக்கு மூடி வச்சுட்டு வந்துடுறோம், அங்கே படுத்து கிடக்காங்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், அக்குபராகு, உன்னை கபருக்குள்ளே உள்ளே அழுத்தி வைக்கிற பொறுப்பை நானே எடுத்துக் கொள்கிறேன்.
நம்ம ஏதோ ஒரு விளையாட்டு. ஒரு மனிதன் எப்படியும் வாழலாம், அவன் மரணம் நேரத்தை அவன் முடிவு செய்ய முடியாது, இறைவன் முடிவு செய்கிறான். நாம் எப்படி வாழ்ந்தோமோ அப்படியே மரணிக்கிறோம். நீங்கள் எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படியே எழுப்பப்படுகிறீர்கள். அன்னாசு நியாமுன் இதமா தூ இந்த பகு மௌத்தா வர்ற வரையும் தூங்கிக்கிட்டு இருக்கான், வந்தவங்க முடிச்சுக்கிறாங்க. பெருமானார் சொன்னார்கள், வந்தவங்க முடிச்சுக்கிறான். ஏன் இப்படி இருந்தேன்னா? சகோதரர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், உங்களுடைய வழிகாட்டி, உங்களை பாதுகாப்பவன், உங்களுக்கு உணவளிப்பவன் இறைவனை தவிர வேறு யாருமே இல்லை, யாருமே இல்லை. அந்த செய்தி அவன் மனசுல ஆழப்பதிங்க. உனக்கு உள்ளும் வெளியும் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. யாராவது ஒருத்தர், நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், நாளையிலிருந்து என் இன்சுலின் நானே போட்டுக்குவேன்னு சொன்னா நடக்குமா சார்? நீ பிறந்ததுலேருந்து உன் இன்சுலின் எவ்வளவு ஓடி இருக்குன்னு எவனுக்கு சார் தெரியும்? இன்னைக்கு சொல்றான்ல, அவ்வளோ வந்துருச்சு, இவ்வளோ வந்துருச்சு. நம்மளை வாழ வைப்ப ரப்புல் ஆலமீன். 400 நல்லா இருக்கவே எத்தனையோ பேர் இருக்கான், 150 மௌத்தா போறவங்க இருக்கான். யார் என்ன செய்ய முடியும்? அப்ப அந்த நம்பிக்கை அவர்களுடைய மனதில் ஆழமாக பதித்து, இந்த தீமைகளை பெருமானார் எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ நாம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர கடமைப்பட்டவர்கள். அதுவும் குறிப்பாக இந்த வாழ்வியல். அடுத்து ஒண்ணு சொல்றோம், ஹசத், அடுத்தவர்களை பற்றி உண்டான பொறாமை. எல்லா இடத்திலையும் நாம் மாறணும், நாம் மாறாமல் இங்கே எதுவுமே நடக்காது. ஹசத், பொறாமை, யாரை பார்த்தாலும். பெருமானார் சொல்லும் போது சொல்வார்கள், குல்லு தி நிஅமத்தின் மஹ்சூது, யாருக்கெல்லாம் நிஅமத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் முழுக்க பொறாமைக்கு ஆளாக்கப்படுவார். நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், இறைவனிடத்தில் கேளுங்கள். இப்ப ஏன் இந்த பொறாமை வருது? பொறாமைக்கு பதில் என்ன தெரியுமா? முதல் வசனம், குர்ஆனுடைய முதல் வசனம். பொறாமைக்கு பதில் குர்ஆனுடைய முதல் வசனம். அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில், எனக்கு ஏன் கிடைக்கலங்கிறான். உனக்கு இறைவன் எழுதியது மட்டுமே. எவன் ஒருவன் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்தி கொண்டு சந்தோஷமாக வாழுகிறானோ அல்லாஹ் அந்த உலகத்துல சுகமாக வாழ வைப்பார். பெருமானார் அடிக்கடி சொல்வார்கள், அல் ஹினா ஹினன் நஃப்ஸ். அதுக்கு சில பேர் கூட அர்த்தம் சொல்லும்போது மாற்றி சொல்லுவாங்க, அல் ஹினா ஹினன் நஃப்ஸ் அப்படின்னு சொன்னா போதும் என்ற தனம் தான் பொறுமைன்னு. நீ எதை நினைக்கிறாய்? நான் இருப்பது சந்தோஷமான நிலை என்று நினைத்தால் இறைவன் அதை போன்று உங்களுக்கு ஆக்கி தந்து விடுகிறார். ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது சாமானியமாக இல்லை. நம் மௌத்துடைய நேரங்களை கடக்க வேண்டும். பெருமானார் சொல்லுவார்கள், கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ஸன்ன பில்லாஹ். உங்களினுடைய கடைசி நேரம் நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொண்ட நிலையில் நீங்கள் மரணம் அடையுங்கள். அப்படி தவிர நீங்கள் மரணம் அடைய வேண்டாம். நீங்க மௌத்தா போகும்போது உங்க ரப்புல் ஆலமீன் உங்களை பொருந்திக்கிட்டு நீங்க அல்லாஹ்வை பொருந்தி. அது எப்படி நம்ம அல்லாஹ் பொருந்திக்கிறது? நம்ம எப்படி அல்லாஹ் பொருந்திக்கிறது? லா யமூதன்ன, இந்த வார்த்தைக்கு அரபி படிச்ச அதிர்த்துமார்கள் கேட்டு பாருங்க. அந்த லா என்பதற்கு தாக்கீத் என்று சொல்லுவார்கள், இன்னும் ஒரு தாக்கீத் என்று சொல்லுவார்கள். எம்பசைஸ், நீங்கள் கண்டிப்பாக மௌத்தாவ கூடாது. பெருமானார் சொன்னாங்க, இல்ல வஹுவ யுஹ்சினு ஸன்ன பில்லாஹ், அல்லாஹ்வை குறித்தான பெருமதியான நினைவுகளை கொண்டே தவிர. அது எப்படி ஒரு மௌத்தா போற அன்னைக்கு வரும்? மௌத்தா போற அன்னைக்கு அல்லாஹ் பெரியவன். அது இங்கே நான் 10 வயசுல ஓதி கொடுத்தா மட்டும்தான் 60 வயசுல அது வந்து நிற்கும். 10 வயசுல அந்த புரிதலை கொடுத்தால் மட்டும்தான் 60 வயசுல அது வந்து நிற்கும். அப்ப தீமைகளை அழித்து வாழ்ந்த அந்த பெருமானார் காட்டிய வழியில் நாமும் தீமைகளை சொல்லுவார்கள் அல்லவா. ஒரு கடுமையான அரசனுக்கு எதிரால் ஹக்கை சொல்லுவது இருக்கிறதே, அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. இந்த சுல்தானின் ஜாகிர் என்னைக்கு இருந்தாலும் உண்மைகளை சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டுமோ சேர்த்து சொல்லணும். கிறுக்குத்தனமா சொன்னா என்ன நடக்குங்கிறதுக்கு சில உதாரணங்கள். இஸ்லாத்தை வேற மாதிரி விளங்கிக்கிட்டு நாங்க சொல்றதுதான் சத்தியம், எவன் சொல்றதும் சத்தியம் கிடையாதுன்னு பேச, அதுக்கு என்ன அடி உழுவுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். உலகம் ஒரு உருண்டை, இங்க என்ன ஒரு நாளைக்கு வந்துதான் ஆகணும். எவனெல்லாம் ஏறுறானோ ஒரு நாளைக்கு இறங்கிதான் ஆனாங்க ரசூலுல்லாஹ். மேலே ஏறுகிற பொருட்கள் எல்லாம் இறங்கும். எவ்வளவு வேகமாக ஏறுகிறதோ அவ்வளவு வேகமாகவும் இறங்கும். இப்ப இங்கிருந்து குதிச்சா எவ்வளவு அடிபடும்? ஒரு 50 மாடியிலிருந்து ஒருத்தர் குதிக்கிறார், வித்தியாசம் இருக்குல்ல. அது அடியும் அவ்வளவு அளவு இருக்கும். இப்ப எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு சில பேருக்கு, எவ்வளவு 50 அடி ஏறிக்கான், இப்ப 500 அடியில உழப்போறான் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நாம் செய்கிற துவாக்களை அல்லாஹ் ஒரு நாளும் விட மாட்டான். இது சோதனைகளாக இருக்கலாம், இது சுகமான சோதனைகள். அல்லாஹ் தஆலா நமக்குரிய நிலவே ஒரு நாட்டை, ஒரு உலகத்தையே ஸ்டாப் பண்ண பாருங்க. என்னங்க இருக்கு? இந்தியாவுக்காக வேண்டி உலகமே சீல் பண்ணப்பட்டுச்சு, அதான் உண்மை. இங்கே ஓதிய துவாக்கள், இமாம்கள் ஏந்திய கைகளும் கண்ணீர்களும் சாதாரணமானதில்லை. இன்னும் பேசினான்னா இன்னும் நடக்கும். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், அவர்கள் தங்களுடைய பொருள்களை மாற்றி மாற்றி அல்லாஹ்வினுடைய ஒளியை அழிப்பதற்கு, இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்கு செலவு செய்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், ஹஸ்ரத்தன் அலைஹிம், அதெல்லாம் அவர்களுக்கு துன்பமாக மாறும். ஒரு காலம் மாறி போகும்.
இந்த இந்த வேத வசனம் சத்தியம். ஒரு முஸ்லிம் அதை நம்ப வேண்டும், அதை எதிர்பார்க்கவும் வேண்டும். செய்கிறாருங்க, பார்த்துருவோம், ஒரு கை போட்டு பார்த்துருவோம். இந்த உலகம் அழிகிற வரை இஸ்லாம் என்பதை எவராலும் தொட்டு பார்க்க முடியாது. கடைசி நேரம் வரை முஸ்லிம்களுடைய பெருக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வினுடைய ஒளியை, ஜோதியை ஊதிய அணைப்ப நினைத்தவர்கள், பெருமானாருடைய புகழையும் அவருடைய அன்பையும் இல்லாமல் ஆக்க நினைத்தவர்கள் உலகத்திலே காணா போன வரலாறு. இறைவன் சொல்லுகிறான், நபியே அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, பொறுப்பு ஏன்ட்ட விட்டுருங்கன்னா. நாங்களும் அதே இடத்தில் நின்று சொல்லுகிறோம், இதெல்லாம் அதுங்க இதுங்கன்னு பேசுறவன அல்ல, நீ பார்த்துக்க, போலீஸ்லயே பெரிய போலீஸ் நீ, இவன் தான் ஆள், அட்ரஸ் வேண்டாம் தரட்டு ஒதுக்க வேண்டியதுதான். நம்ம வேலைகளை மிக சிறப்பாக நாம் பார்த்து கொண்டிருந்தால் இந்த பிரியங்களை நாம் ஒவ்வொரு சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். உங்க ஊர்ல இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதாவது காதல விழுவும், நம்ம குழந்தைகளுக்கு காதல விழுவும் அல்லாவை பற்றி ரசூல். இன்னைக்கு இத்தனை பேர் கேட்டிருக்கோம்ல, யாராவது ஒருத்தர் நைட்டு போய் படுத்த உடனே அந்த இதயம் ஆடாமல் இருக்காது சார். அது ஒரு உணர்வு, அது ஒரு பாண்டி, அது ஒரு வித்தியாசமான பாண்டி. எங்க நபி மேல உள்ள பிரியம் இருக்கிறதா, அது சாதாரண வளைச்சு வளைச்சு பாடுறாங்களே, எப்படி எப்படிதான் பாடிட்டான், எப்படி எப்படிதான் சொல்றான், சொல்ல தேர்ந்தெடுத்து சொல்லி சொல்லி எதை சொன்னாலும் முடியலன்றோம். ஒரு ஒரு பாடும்போது அவன் சொல்றான், என்னத்தை நான் பாடினாலும் எங்க ரசூலுல்லாஹ்வுடைய புகழுக்கு ஈடாக நான் ஒன்னையும் பாட முடியாது. ஏன்னா அது அவ்வளவு உயர்ந்தது, அல்லாஹ்வினால் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, ரஃபஅனா லக திக்ர. இந்த வார்த்தைக்கு முன்னால் எத்தனை கவிஞர்கள் பாடி இருந்தாலும் அத்தனையும் அடக்கம். அல்லாஹ் சொல்றான், தூக்கிட்டோம் உங்களை, இனி ஒருத்தன் சொல்லித்தான் உங்க பேர் ஏறணும்னு இல்லை நபியே, நான் சொல்லுகிறேன், படைத்த நான் சொல்லுகிறேன், உங்கள் உயர்வு மிக உயர்ந்தது. அதை புரிஞ்சுக்கிறவனுக்கு புரியும், புரியாதவன் கேடு கட்டுவேன், அவனை விட்டுட்டு உலகம் செல்லட்டும் என்கிற அந்த அற்புதமான வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் தஆலா இது போன்ற இந்த நிகழ்வுகளை இறைவன் பொருந்தி கொண்டு அந்த நபியின் மீது உள்ள அந்த பிரியத்தினால் வாழுகிற போது வாழும் முகம்மதுகளால் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் இது என் நபி செஞ்சது அப்படிங்கிற மாதிரி அந்த செயல்களை ஆக்கி கபிரிலே பெருமானாரை பார்த்தவுடன் இன்ஷா அல்லாஹ் சுவனம் வரை அந்த சந்தோஷத்தில் நிலைத்திருந்து நாளைக்கு சுவனத்திலையும் பெருமானாருடைய கையை பிடிச்சு அவர்கள் பக்கத்தில் இருக்கிற, இங்க எப்படி உட்கார்ந்தோமோ அப்படி நாளைக்கு பெருமானாருடைய அந்த சபையில் அமர்ந்து அவர்களை கண்குளிர காணுகிற அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் எவர்கள் கூடாதுன்னு சொல்றான் அவனுக்கும் சேர்த்தும் நல்லறிவை அல்லாஹ் தந்து அந்த மண்டைகளை கொஞ்சம் மாற்றி நல்ல மண்டைகளை இறைவன் ஆக்க வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டு முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.